ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக், முக்கியமான டாபிக், ஏஜ் ப்ராப்ளம்ஸ், வயது கணக்குகளை நடத்துங்க. ஏன்னா எங்களுக்கு அதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது, எப்படி போடுறதுனே தெரியல, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இருக்கிறதுலே ஆப்டிடியூட்ல வெரி சிம்பிள் டாபிக்னு பார்த்தா என்னை பொறுத்தவரையும் வயது கணக்குகள் தான். ஏன்னா எல்லாருமே மேக்ஸை பொறுத்தவரையும் ஃபார்முலாவில் அட்டன் பண்ணலாம், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணி காமிக்கலாம். ஆனால் வயது கணக்குகளை பொறுத்தவரையும் கேள்வியை நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டனா ஆப்ஷனை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா அடிச்சுட்டு போகலாம். ஓகேவா? கேள்வியை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா, இங்க நான் ஒரு 24 கணக்கு உனக்கு போட்டு தான் காமிக்க போறேன், சும்மாலாம் விட போறது இல்லை. நீ கேள்வியை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். ஸோ கேள்வியை ஒழுங்கா புரிஞ்சுக்க தவறியவர்களுக்கு தான் இந்த டாபிக் ரொம்ப கஷ்டமே. ஸோ கேள்வியில என்ன கொடுத்துருக்கான்றதை ஒழுங்கா நிறுத்தி நிதானமா படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன்னா பை ஆப்ஷன் சொல்றேன், 4 ஆப்ஷன் வச்சிருக்காங்க, அந்த ஆப்ஷனை வச்சு எது வரும் எது வராதுன்றதை நம்ம ஈஸியா அடிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட்டோட தான் இந்த வீடியோவை நம்ம போக போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வயது கணக்குகள்ல என்னெல்லாம் இருக்கும். வயது கணக்குகள்னாலே வயசை பத்தி தான் கொடுத்துருக்க போறான். ஸோ வயசுன்னும் பொழுது ஏறிட்டே போக போற ஒண்ணு, இறங்கவே இறங்காது. இதுதான் ஒண்ணு. ஓகேவா? ஏறிட்டே போகும். இப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு வயசு இருக்குன்னா நாளைக்கு இன்னொரு வயசு இருக்கும், நாளைக்கு இன்னொரு வயசு இருக்கும். ஸோ ஏறிட்டு தான் போகுதே தவிர வயது மட்டும் என்ன ஆகாது, இறங்காது. ஏறுமே தவிர இறங்காது. ஸோ நான் இன்னைக்கு இருக்கிறது பிரசன்ட், நிகழ்காலத்துல இருக்கேன். இதே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னவா இருந்திருப்பேன், இறந்த காலத்துல இருந்திருப்பேன். ஃபியூச்சர்னா எதிர்காலம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். வருஷம்ன்றது இது 3 பொறுத்து தான் இருக்கு. ஒன்று நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். தட் மீன்ஸ் பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போறோம். ஸோ பிரசன்ட்ல இருக்கிற இதுதான் என்னுடைய ஒரிஜினல் வயசு. இப்போ எக்ஸ், இதுதான் என்னுடைய ஒரிஜினல் வயசு. எப்பவுமே பிரசன்ட் வயசு நான் என்னன்னு எடுத்துப்பேன், எக்ஸ் தான் எடுத்துக்கணும். எப்பவுமே பிரசன்டேஜ் என்னன்னு எடுத்துப்பேன், எக்ஸ் தான் எடுத்துக்கணும். இப்ப இங்க இருந்து நான் பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம் போறேன்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க இருந்து நான் இதுக்கு போறேன்னா என்ன பண்ணணும், இறந்த காலம் போறேன்னா மைனஸ் பண்ணணும். அதே நான் நிகழ்காலத்துல இருந்து எதிர்காலத்துக்கு போறேன்னா என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். 2 விஷயம் கத்துக்கணுமா. பிரசன்ட் வயசு எப்பவுமே கொடுக்குறாங்கன்னா அதை நீ என்னன்னு எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இங்க இருந்து நீ இறந்த காலத்துக்கு போறேன்னா மைனஸும், இங்க இருந்து எதிர்காலத்துக்கு போறேன்னா பிளஸும், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எக்ஸ், இங்க இருந்து n நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீ பின்னாடி போறனா x மைனஸ் n. ஓகேவா? n நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீ ஃபியூச்சருக்கு போறனா x பிளஸ் n. அதாவது என்னன்றது ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பான். இத்தனை வருஷம் கழிச்சு போனா இந்த பிரசன்டேஜ் பிளஸ் n கூட்டினா ஃபியூச்சருக்கு வந்துருவேன். இதே இத்தனை வருஷத்துக்கு பின்னாடி போனா இந்த பிரசன்டேஜ் மைனஸ் n கொடுத்தா இறந்த காலத்துக்கு போயிடுவேன். இப்போ என் வயசு தோராயமா 27ன்னு வச்சுக்கோமே. ஓகேவா? என் வயசு 27ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 27 வயசுல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருந்திருப்பேன்னா இந்த எண்ணின் மதிப்பு என்ன, 10. இப்போ எக்ஸின் மதிப்பு 27. எனக்கு இப்போ 27 வயசு. 10 வருஷத்துக்கு முன்னாடினா எண்ணின் மதிப்பு 10. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன இருந்திருக்குன்னா எக்ஸின் சமன்பாடு 27 மைனஸ் எண்ணினுடைய வேல்யூ 10 கழிச்சா என்ன, 17. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு என்னவா இருந்திருக்கும், 17ஆ இருந்திருக்கும். இதே தான் அவன் எதிர்காலத்துக்கு கேட்கிறான். என்னன்னு கொடுத்துருக்கானா பிளஸ். அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறமா உன் வயசு என்னன்னு எண்ணுக்கு வேல்யூ மறுபடியும் தரான். இப்போ 27 இருக்கிற என் வேல்யூ 27 பிளஸ் 10னா என்னன்னு போய் முடியும், 37. ஓகேங்களா? சொல்றது புரியுதா? அப்ப பிரசன்டேஜ் எனக்கு 27, தற்போதைய வயது. 10 வருடங்களுக்கு முன் 17, 10 வருடங்களுக்கு பின் 37. ஸோ இந்த மாதிரி தான். இதுதான் உனக்கு ஒரு ஏஜஸ்ல பிரசன்ட்ல இருந்து நீ பாஸ்ட்டுக்கு போகணுமா ஃபியூச்சருக்கு போகணுமா என்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே இங்க இருக்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறது ஆல்வேஸ் எக்ஸ். இங்க இருந்து n நம்பர் ஆஃப் இயர்ஸ் போறேன்னா மைனஸ் பண்ணிக்கோ, n நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபியூச்சருக்கு போறேன்னா பிளஸ் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். இது 2 தான் வித்தியாசமே. ஸோ இதுக்கு அடுத்தது கணக்குல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது கணக்குல என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விகிதங்கள் தான் கொடுப்பான். பெரும்பாலும் அவன் கொடுப்பது விகிதங்கள் தான். ஓகேவா? இப்போ ஷாலு, மாலு, சும்மா சொல்றேன், ஷாலுன்னு ஒரு பொண்ணுக்கும் மாலுன்னு ஒரு பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய வயதின் விகிதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:7. 4:7 அப்படின்னா மாலுவின் வயது என்ன, இப்படி சும்மா கேட்கணும். சும்மா கொஸ்டின் கேட்கிறேன். மாலுவின், நான் தமிழ்ல எழுதுறேன்னா சரி, மாலுவின் வயது என்ன, இந்த மாதிரி ஒரு சும்மா கேட்குறேன், ஒரு உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக. இப்போ நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். 18, 20, 21, 22 இந்த மாதிரி கொடுக்குறான். ஷாலு மற்றும் மாலுவின் வயது விகிதங்கள் 4:7 எனில் மாலுவின் வயது என்னன்னு கேட்குறான். இப்போ பாருங்க, மாலுவினுடைய வயதுக்கான விகிதம் எந்த நம்பர்ல இருக்கு, 7ல இருக்கு. அப்ப டெஃபினட்டா விடைகள் 7ஆல் அடிபடுற ஒரு நம்பர் தான் வயசா இருக்கணும். இப்ப 18 7ஆல் அடிபடுமா, அடிபடாது. அப்ப 18 வயசு கிடையாது. 20 7ஆல் அடிபடுமா, அடிபடாது. அப்ப 20 அவ வயசு கிடையாது. 21 7ஆல் அடிபடுமா, அப்ப 21 அவ வயசா இருக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். 22 7ஆல் அடிபடுமா, படாது.
அப்போ மாலுவின் வயது 21. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாலுவின் வயது என்ன 21. ஏன்னா இவர்கள் இருவருக்கும் உள்ள வயது விகிதங்கள், இவன் 4 பங்கு இருந்தா இவன் எத்தனை பங்கு இருப்பா? 7 பங்கு இருப்பா. அப்ப 7ஆல் அடிபடுற ஒரு நம்பர் தான் விடையா இருக்கணும். அப்ப மாலுவின் வயது என்னன்னு பாத்தீங்கன்னா 21. அது எத்தனை பங்குமா? 7 பங்கு. அப்ப இது 7ஆல் அடிச்சா என்னன்னு வருது? 3 வருதா? அந்த 3 எடுத்துட்டு போய் நீ 4ஓட பெருக்குனா ஷாலு வயசையும் கண்டுபிடிச்சிடலாம். ஷாலு வயசு என்னன்றதை பார்க்கலாம். ஷாலு 3 எடுத்துட்டு போய் 4ஓட பெருக்கு, 3 நாள் 12. அப்போ இவ வயசு 12, இவ வயசு என்ன 21. ஸோ இப்போ இவளுக்கு 21 வயசு, இவளுக்கு 12 வயசு. ஸோ இவங்க 2 பேருக்கும் நான் ரேஷியோ கண்டுபிடிச்சுன்னா 12:21. இப்போ இது காமனா எந்த வாய்ப்பாட்டில் அடியும் பார்த்தீங்கன்னா 3வது வாய்ப்பாட்டில் அடியும். 3வது வாய்ப்பாட்டில் இது 4 முறை, 3வது வாய்ப்பாட்டில் இது 7 முறை. அப்போ 4:7 ரேஷியோ வந்துடுச்சா? ஸோ அதை தான் சொல்றேன், ரேஷியோ கொடுத்தா இப்படி தான் சால்வ் பண்ணணுமே. இந்த ரேஷியோ கொடுத்துட்டாலே அந்த ரேஷியோலுக்கு என்ன நம்பர் இருக்கோ அதால வகுப்படுறது தான் ஆன்சர் தான் இருக்கும். அப்போ நான் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி டைம்ல எல்லாம். ஸோ இதை நான் வந்து இப்போ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தருடைய வயசை நான் கண்டுபிடிச்சிட்டா அதுதான் 7 பங்குன்னா அதை 7ஆல் அடிச்சா வர்றதை வச்சு என்ன பண்ணணும், இவங்க ரேஷியோ பேருக்குன்னா அவங்களுடைய வயசு என்னன்றதையும் கண்டுபிடிக்கலாம். இப்படிதான் பெரும்பாலும் கேள்விகள் இருக்கும். இப்போ நான் ஒரு கேள்வி சும்மா கேட்கிறேன். அருணின் வயது, அருணின் தற்போதைய வயது, தட் மீன்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் அருண் கொடுக்குறான். அருணின் தற்போதைய வயது, தற்போதைய வயதுனா என்னமா பெர்சன்டேஜ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுறேன். தற்போதைய வயது 17 வருடங்கள். 17 வருடங்கள். 20 வருடம் கழித்து 20 வருடம் கழித்து அருணின் வயது என்ன? எல்லாருக்குமே தெரியும், குழந்தை கணக்கு. இது ஈஸியா சொல்லிடுவீங்களே. 20 வருடம் கழித்து அருணின் வயது என்னன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப பிரசன்டேஜ் என்னமா இருக்கு 17. 20 வருஷம் கழிச்சு தான் சொல்றோம். அப்ப ஃபியூச்சருக்கு போனோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணுவீங்க. 20யும் 17யும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 37. அப்ப 20 வருஷம் கழிச்சு அவன் வயசு என்னவா இருக்கும்? 37 வயசா இருக்கும். அப்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம்ல. இந்த மாதிரி தான் பேசிக்காவே இருக்கும் கணக்கு. சரி, இப்ப நான் ஒரு 2-3 கணக்கு எழுதி ஃபர்ஸ்ட் இப்படி வந்தா இப்படிதான் பண்ணணும்ன்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 24 சம்ஸ் போவோம். அந்த 24 சம்ஸ்க்கு என்னென்னலாம் பதில், என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். போயிடலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க. ஒரு 4-5 கணக்கு நான் எக்ஸாம்பிள் போட்டு தான் உங்களுக்கு ஒரு 24 கணக்கு நான் பிராக்டிஸ்க்கு நடத்தி காமிக்க போறேன். இந்த ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து நந்து மற்றும் ஷோபாவின் தற்போதைய வயதுகள் 20 மற்றும் 24. நான் இங்கிலீஷ்லயும் क्वेश्चन எழுதி போட முடியல, அதனால தான் நான் தமிழ்ல எழுதி போட்டிருக்கேன். இங்கிலீஷ்ல நான் சொல்லிடுறேன். The percentage of Nandu and Shobha is 20 and 24. அதாவது நந்துன்ற ஒருத்தருக்கு வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 20. ஷோபா அவங்களுக்கு என்ன வயசுன்னு பாத்தீங்கன்னா 24. ஓகேவா? நந்து மற்றும் ஷோபாவின் தற்போதைய வயதுகள் 20 மற்றும் 24 எனில் நந்துவின் 4 வருட முந்தைய வயதையும், 4 வருட முந்தையம்னா பாஸ்ட்ல, அப்ப 4 வருட முந்தையனா இவனுக்கு 4 கழிச்சா என்ன 14. ஓகேவா? 4 வருஷம் முந்தைய வயசு 16. ஷோபாவின் 4 வருடம் கழித்து வரும் வயதிற்கும் விகிதம் கான். ஷோபாவின் 4 வருடம் கழித்து வரும்னா 4 வருஷம் முந்தையனா மைனஸ் பண்ணிட்டோமா, 4 வருஷம் கழித்து வரும்னா பிளஸ் பண்ண போறேன். அப்ப 28. அப்ப இந்த 2 வயசுக்கும் உள்ள விகிதத்தை தான் கேட்கிறான். புரியுதா சொல்றது? நந்துவின் 4 வருடம் முந்தையம் வரக்கூடிய வயதிற்கும் ஷோபாவின் 4 வருடம் கழித்து வரக்கூடிய வயதிற்கும் விகிதம் கேட்கிறான். அப்ப 16க்கும் 28க்கும் நமக்கு விகிதம் போட்டா 2 டேபிள்ஸ்ல அடிங்க சிம்பிளா. இது 8 டைம்ஸ் 4 டேபிள்லயும் அடியும். 4 டேபிள் அடிச்சா டைரக்ட் ஆன்சர். 4 4s are 16, 7 4s are 28. அப்ப 4:7 தான் பதில். ஓகேவா? இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்னும் பண்ணல. அவங்களுடைய தற்போதைய வயதுகள் கொடுத்திருக்கான். அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கான். நந்துக்கு 4 வயசு கழிச்சுக்கோப்பா, ஷோபாக்கு 4 வயசு கூட்டிக்கோ. அந்த வர வயசுக்கு விகிதம் கேட்டிருக்கான். சோ கேள்வியை தெளிவா படிங்க. 4 வருடம் முந்தைய வயது, ஷோபாவை 4 வருடம் கழித்து வரும் வயதிற்கு விகிதம். சோ விகிதம்னா என்ன? எந்த டேபிள்ல காமனா அடியுதோ அதான் விகிதம். சோ இந்த 2 நம்பர் எழுதினா அந்த 2 நம்பர்ல எதுல காமனா அடியுதுன்னா 4வது வாய்ப்பாட்டுல அடியுது. சோ 4 நாள் 16, 4 முறை 7 நாள் 28. சோ இதை இன்னமும் சிம்பிளா போடலாமானா போடலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஷோபாவுக்கு 4 வருஷம் கழிச்சு தானே கேட்டிருக்கான். அப்ப ஷோபாவின் இப்போ இது வயது என்ன 24. 4 வருஷம் கழிச்சுனா 28 தானே. அப்போ இங்க கொடுத்திருக்கிற இந்த இது ரெண்டாவதா இருக்கிற இந்த ரேஷியோ வந்து யாருடைய ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா ஷோபாவோட ரேஷியோ. ஆமா தானே? முதல்ல இருக்கிறது வந்து யாருடைய ரேஷியோ? நந்து ரேஷியோ. ரெண்டாவதா இருக்கிறது ஷோபா ரேஷியோ. அப்போ 24க்கு 4 வயசு கூட்டினா 28. அப்ப 28 இதுல எந்த நம்பர்ல வகுப்படும்? 9ஆல் 28 வகுப்படுமா? படாது. 7ஆல வகுப்படுமா? படும். 3ஆல் 28 வகுப்படுமா? படாது. 6ஆல வகுப்படுமா? படாது. அப்ப எது ஆன்சர்? இதுதான் ஆன்சர் இல்லையா? இவந்திலையும் கழிச்சு பாருங்க. 20ல 4 போச்சுன்னா 16,
16ஆல இதுல எந்த வகுப்படும்னா 5ல 16 வகுப்படும்னா வராது, 4ல வகுப்படும், 2லயும் வகுப்படும், திருப்பி 5ல வகுப்படாது. சோ நந்து வச்சு பார்க்கும்போது நான் 2 ஆப்ஷன் பிக் பண்ணுவேன். இந்த 2 ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒன்னு இருக்கும்னுட்டு. ஆனா ஷோபாதை வச்சு பார்க்கும்போது 7ஆல மட்டும் தான் 28 வகுப்படும். அப்ப பி தான் ஆப்ஷன் சொல்லிட்டு போயிடுவேன். சோ கணக்கு இப்படி போட்டா இது ட்ரெடிஷனல் மெத்தட். ஷார்ட்கட்னா ஆப்ஷன் வச்சு ஈஸியா தட்டி விக்கிட்டு போயிடலாம். சோ இதை நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்லயே கத்து கொடுத்துறேன். ரெண்டாவது கேள்வி பாருங்க. அருண் மற்றும் தீபக்கின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:3. அதாவது the present age ratio for Arun and Deepak is 4:3. அப்ப அருணுடைய வயசு, தீபக்கினுடைய வயசு, இவர்களுக்கான ரேஷியோ என்ன? 4:3. அப்ப தீபக் 3 மடங்கு இருந்தா அருண் எத்தனை மடங்கு இருப்பாமா? 4 மடங்கு இருப்பான். 6 வருடம் கழித்து, that means 6 years after அருணின் வயது 26. 6 years after அருணுடைய ஏஜ் வந்து என்ன? 26னா தீபக்கின் வயது, தற்போதைய வயது என்ன? அவன் கேட்கறதுனால அதான் உண்மை. அவன் கேட்டிருக்கிறது என்ன? தற்போதைய வயது. தீபக்கின் தற்போதைய வயது என்ன? இப்போ தீபக்கினுடைய தற்போதைய வயது எத்தனை பங்கு இருக்குன்னு சொன்ன? 3 பங்கு இருக்கு. அப்போ விடைகள்ல 3ஆல அடிப்படுற நம்பர் தான் கண்டிப்பா விடை இருக்கணும். 13 3ஆல அடிப்படுமா? வராது. 15 வரும், 19 வராது, 25 வராது. அப்ப ஆன்சர் 15 தான். 15 தானே 3ஆல அடிப்படும். அப்ப 15 தான் விடை. ஏன்னா அருணுடைய தற்போதைய வயதுக்கான விகிதம் என்ன? 3. அப்ப 3ஆல அடிப்படுற ஏதோ ஒரு நம்பர் தான் விடையா இருக்கணும். அப்ப 15 தான் ஆன்சர். ஆமா சார். இப்ப சப்போஸ் அவங்க வந்து 12 வைக்கிறோம், 13 பதில் 12 வைக்கிறான், 2 நம்பர் 3ஆல அடிப்படுமே, எது ஆன்சர்னு கேட்பீங்க அப்படின்னு எனக்கு கேட்கலாம் நீங்க. இப்ப நம்ம அதுக்கு கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்ப கேள்வி என்ன கொடுத்திருக்கானா, அருண் மற்றும் தீபக்கின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:3 கொடுத்துட்டான். குட். 6 வருடம் கழித்து அருணின் வயது 26 எனில், 6 வருடம் கழித்து அருணின் வயது 26 எனில் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இது பிரசன்டேஜ்மா, இது வந்து எதனுடைய ரேஷியோ? பிரசன்டேஜ்க்கான ரேஷியோ. அப்ப தற்போதைய வயதுகளின் விகிதம் தான் இது. நான் எப்பவுமே தற்போதைய வயதுகளை என்னன்னு எடுத்துக்க சொன்னேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்க சொன்னா, அப்ப இவன் 4x இவன் என்ன? 3x. அப்போ அருணுடைய வயசு வந்து 4x. அருணுடைய வயசு வந்து 4x. 6 வருடம் கழித்துனா என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். 6 வருடம் கழித்து பிளஸ் 6 ஈக்குவல் டு 26. 6 வருடம் கழித்து அவன் வயசு என்னவா இருக்கும்? 26. அப்ப 4x பிளஸ் 6 ஈக்குவல் டு 26. 6 வருஷம் கழிச்சு அவன் வயசு 26 இருக்கும். அருணுடைய ரேஷியோ வந்து 4x. இப்போ இந்த சால்வ் பண்ணலாமா? பிளஸ் x இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் x ஆகும், மைனஸ் 6 ஆகும். சாரி, பிளஸ் 6 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 6. அப்ப 4x. சோ இது 26ல 6 போச்சுன்னா 20. அப்ப 4x = 20. அப்ப x இன் மதிப்பு 20/4. அடிச்சா என்னமா வந்துச்சு? x இன் மதிப்பு 5. அப்ப x இன் மதிப்பு 5னா அந்த x எடுத்துட்டு போய் இங்க பெருக்கு. x இன் மதிப்பு 5 தானே? 5 5 வருடம் முடிஞ்சதா? அப்ப ஆன்சர் 15 இயர். இது மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கணும். சொல்றது புரியுதா? அப்போ எப்படி கேள்வி கேட்டாலும் கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் ரேஷியோல 3ன்னு கொடுத்திருந்தா, இங்க ஆப்ஷன்ல நமக்கு நல்ல வேலை, நம்ம லக்கு 3ல அடிபடுற மாதிரி ஒரே நம்பர் தான் இருந்துச்சு 15. அதனால அதை பிக் பண்ணிட்டேன் எடுத்த உடனே. இன் கேஸ் 2 நம்பர் 3ஆல அடிபடுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இவனோட ரேஷியோ கொடுத்திருக்கான், இவனுக்கு 6 வருடம் கழித்து தான் 26 வயசுனா, அப்ப 4x + 6 = 26. அதை சால்வ் பண்ணா x இன் மதிப்பு கிடைச்சிடும். x இன் மதிப்பு கிடைச்ச உடனே எடுத்து பெருக்கிடுங்க. அப்ப எப்பவுமே பிரசன்டேஜ்க்கு ரேஷியோ கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, நீ என்னன்னு போடணும்? எக்ஸ்ன்னு போட்டாதான் வேலைக்கே ஆகும். சரி போதுமா? இந்த கணக்கு புரியுதுங்களா? இது 2 கணக்கு. அடுத்த கணக்கு எழுதி கொள்ளலாங்களா? சரி, அடுத்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா, தந்தையின் வயது மகனின் வயதை போன்று 3 மடங்கு ஆகும் சொல்லியிருக்கான். அதாவது அப்பா வயசு புள்ள வயசை போல 3 மடங்கு. அப்போ புள்ளைக்கு ஒரு 10 வயசு இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு என்ன இருக்கும்? 30 இருக்கும். ஓகேவா? 3 மடங்கு, இவரை விட 3 மடங்கு. இந்த மாதிரி கொடுத்தாலே அதை எப்படி எழுதணும்னு சொல்றேன். தந்தையின் வயது, ஓகேவா, தந்தையின் வயது மகனின் வயதை போன்று 3 மடங்குனா, அப்ப மகனின் வயது எக்ஸா இருந்துச்சுன்னா அப்பாவின் வயசு 3x இருக்கும். 3ஆல பெருக்குனா வர்றதுதான் அப்பாவின் வயசு. 3 மடங்குன்னு சொல்லியிருக்கான்ல. இப்ப இவருக்கு 12 வயசு அப்படின்னா இவருக்கு என்ன வயசு இருக்கும்? 36 இருக்கும் இல்லையா? இவருக்கு 5 வயசு அப்படின்னு சொன்னா இவருக்கு என்ன இருக்கும்? 45. ஏன்னா 5 3ஆல பெருக்கும் 45. இப்ப இவருக்கு 20 வயசு அப்படின்னா இவருக்கு என்ன இருக்கும்? 60. 3 மடங்குனாலே என்ன பண்ணணும்? 3ஆல பெருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப தந்தையின் வயது மகனின் வயதை போன்று 3 மடங்குனா இவர் எக்ஸா இருந்தா இவர் என்னவா இருப்பாரு? 3x இருப்பாரு. புரிஞ்சுச்சா? சொல்றது புரிஞ்சுதா? the father of the age of the father is thrice the age of the son. இதுதான் இங்கிலீஷ்ல அதுக்கான டெஃபினிஷன். அப்போ எக்ஸா இருந்தா இவர் என்னவா இருப்பாரு? 3x இருப்பார். இப்ப அங்க சொல்லியிருக்காங்க பாரு, அடுத்த க்ளூ தான் ரொம்ப முக்கியம். அவர்கள் இருவரின் வயதுகளின் கூடுதல் என்ன?
48. அப்ப இவங்க ரெண்டு பேர் வயசையும் கூட்டினா என்ன கிடைக்கும் 48. அப்ப இதுதான் அவர்களுக்கான விகிதங்கள். இவன் எக்ஸா இருந்தா இவர் 3x இருப்பார். பையன் வந்து எக்ஸா இருந்தா அப்பா 3x. இவர்கள் இருவரின் வயதை கூட்டினா என்ன 48. அப்ப 3x plus x equal to என்னமா 48. இப்போ இந்த சமன்பாடை சால்வ் பண்ணலாமா? 3x ஓட x ஆட் பண்ணா 4x. 4x equal to 48. அப்ப x equal to 48/4. so x இன் மதிப்பு என்ன 12. x இன் மதிப்பு என்ன 12. அப்ப x இன் மதிப்பு 12னா பையன் 12 வயசுனா அப்பா எத்தனை வயசா இருப்பாரு 36 வயசா இருப்பாரு. முடிஞ்சுதா? பையன் 12 வயசுனா அப்பா into 3 36 வயசு. ஆன்சர் 36. இதை இன்னொரு மாதிரியும் நீ பார்த்தோன்னே போட்டிருக்கலாம். இவர் எக்ஸ்னா இவர் 3x-ஆ, அப்ப கண்டிப்பா 3ஆல் அடிபடுற ஒரு நம்பர் தானே விடையா இருந்திருக்கணும். இங்க 3ஆல் என்னென்ன நம்பர் அடிபடும்? 32 அடிபடாது, 40 அடிபடாது. அப்ப 3ஆல் அடிபடுறது இந்த ரெண்டு நம்பர் தான். ஒன்னு 30 இருக்கலாம் அல்லது 36 இருக்கலாம். சோ 30 இருந்துருந்துச்சுன்னா அப்பா வயசு 30 இருந்துச்சுன்னா கண்டிப்பா பையன் வயசு என்னவா இருந்திருக்கும் 10 இருக்கும். 30யும் 10யும் கூட்டுங்க 48 வருது, 40 தானே வருது. ஆனா அவர்கள் இருவரின் வயதை கூட்டினா நமக்கு என்ன வரணும் 48 வரணும். அப்ப 30 ஆன்சரா வரதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ ஆட்டோமேட்டிக்கா இது ஆன்சர் ஆயிடும் 36 ஆன்சர் ஆயிடும். சொல்றது புரியுதா? அவ்வளவுதான். இது ஒரு ஈஸியான கணக்கு தான். இந்த மாதிரி தாங்க கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்த கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து வயசை பற்றியே பேசலாம். ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் படிங்க. மணி என்பவனின் வயது பிரபுவின் வயதை போல் 2 மடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ மணின்ற ஒருத்தருடைய வயசு பிரபுவனுடைய வயசு போல 2 மடங்கு. இவர் எக்ஸா இருந்தா அவர் என்னவா இருப்பாரு 2x-ஆ இருப்பார். ஓகேவா? அப்ப 2ஆல் அடிபடுறது ஆன்சரா இருக்கு. இங்க அவங்க வயசு கேட்கல, சாரி. இப்போ இவர் எக்ஸா இருந்தா இவர் 2x-ஆ இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு 10 வயசுனா இவருக்கு என்ன வயசு 20. இவருக்கு 30 வயசுனா இவருக்கு 60. இவருக்கு 5 வேணாம், அது கரெக்டா வகுப்படாது. ஸோ இவருக்கு ஒரு 17 வயசுனா இவருக்கு ஒரு 34 வயசு. அந்த மாதிரி தான். இவரை விட இவர் 2 மடங்குன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? சும்மா எக்ஸாம்பிளுக்கு எழுதி போட்டேங்க. ஓகே, அடுத்தது இப்போ ராமனின் வயது இன்னொருத்தர் சேர்றாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ராமன். ராமனின் வயது பிரபுவின் வயதில் பாதியா. இப்ப பிரபு எக்ஸா இருந்தா இதுல பாதின்றது என்ன 1/2 of x. ஓகே, புரியுதா சொல்றது? இவரை விட இவர் 2 மடங்கு அதிகம், இவரை விட இவரு அரை மடங்கு தான். அப்போ இவருக்கு 10 வயசுனா இவருக்கு 20 வயசு, இவருக்கு 5 வயசு. சொல்றது புரியுதா? 10 into 2 20. 10ல பாதி 5. இப்ப இவருக்கு 20 வயசுனா இவருக்கு என்ன வரும் 40 வயசு வரும். 20ல பாதி 10 வயசு. இந்த மாதிரி ரேஷியோல இருக்கலாம் இல்லையா? இவருக்கு 30 வயசுனா இவருக்கு 60 வயசு, இவருக்கு 15 வயசு. இப்படிதாங்க இருக்கணுமே. இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்றத பாருங்க. மணியின் வயது 60 எனில் ராமனின் வயது என்ன? மணியின் வயது 60. நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. மணியோட வயசு 60ஆ இருந்துச்சுன்னா பிரபு வயசு 30ஆ இருந்திருக்கும். இவருடைய வயசு என்னவா இருந்திருக்கும் 15ஆ இருந்திருக்கும். முடிஞ்சிச்சு. ஆன்சர் 15. சொல்றது புரியுதா? மணியின் வயது 60 எனில்னா இவரில் பாதி தான் இவரு 30. அப்ப இவரில் பாதி தான் இவரு 15. முடிஞ்சுச்சா? சொல்றது புரியுதா? 2x-ல பாதி தாங்க x, x-ல பாதி தான் half x. அப்ப இவர் 60னா இவர் 30ஆ இருப்பார், இவர் 5ஆ இருப்பார். முடிஞ்சது ஆன்சர். ஓகேவா? ஈஸியா தானே இருக்கு. சோ இதுக்கு அடுத்து ஒரு 2 கணக்கு பார்த்துட்டு நம்ம போலாமா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். முதல் 5வது கேள்வி இப்ப பார்க்க போறோம். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. நிறைய எக்ஸாம்ல இந்த மாதிரி தாங்க கேட்பானே. உடனே இந்த உட்காந்துட்டு இதெல்லாம் கஷ்டம்லாம் பார்க்காதீங்க. ஒரு வகுப்பில் உள்ள 19 மாணவர்களின் சராசரி வயது 21 வருடங்கள். அதாவது ஒரு கிளாஸ்ல மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க 19 மெம்பர்ஸ். 19 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய சராசரி என்னன்னு கொடுத்துருக்காங்க 21. நான் எப்பவுமே ஆவரேஜுக்கு ஒரு ஃபார்முலா எழுதி போட்டேன், சராசரிக்கு ஒரு ஃபார்முலா எழுதி போட்டேன். சராசரி ஈக்குவல் டு எண்கள் கூடுதல், சின்னதாகவே எழுதி போடுறேங்க, எண்களின் கூடுதல் டிவைடட் பை மொத்த எண்கள்னு சொல்லிட்டேன். ஓகேவா? மொத்த எண்கள் இதுதான் ஃபார்முலான்னு சொல்லியிருந்தேனே. இந்த ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த நம்பர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ். இதுதான் ஃபார்முலா. ஸோ டோட்டல் நம்பர் என்ன? மொத்த எண்கள்ன்றது 19. மேல இருக்கிறது கொஸ்டின் மார்க், அதுதான் கொடுக்க மாட்டான். சராசரி என்ன கொடுத்துருக்கான் 21. இந்த மாதிரி கொடுத்தாலே கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிக்கோங்க. ஏன்னா இந்த 19 வகுத்தல் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறும் பெருக்கெல்லாம் மாறும். அப்ப 21க்கு 19 பெருக்கணும், அதுதான் அங்க ஃபார்முலாவே. ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறான். ஒரு வகுப்பில் உள்ள 19 மாணவர்களின் சராசரி 21 வருடங்கள் கொடுத்தா அந்த 2 நம்பரையும் பெருக்கிக்கோ. 19 into 21. 4 9 9 1 2 9 18 2 1 2 3 399. அப்போ அந்த மொத்த மாணவர்கள் வயசையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குமா 399 கிடைக்குமா. இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். ஓகேவா? 19 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 19 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வயசு சராசரி வயசு 21 சொல்லியிருக்கான். அப்போ 19 into 21 பெருக்கிட்டேன் 399 வந்துச்சு.
இப்போ ஆசிரியரின் வயதை சேர்க்கும் பொழுது சராசரி 22 வருடங்கள். அப்ப டீச்சரோட வயசையும் அது கூட சேர்த்தனா சராசரி என்ன ஆயிடுதான் 1 அதிகரிக்கிறது. பெரும்பாலும் கேள்வி இப்படிதான் கேட்பான், ஆசிரியரின் வயதை சேர்க்கும் போது சராசரியானது 1 கூடுகிறது அந்த மாதிரி கேட்பான். இங்க பாரு வருஷமாவே கொடுத்துட்டேன், 22 வருடங்கள்னு கொடுத்துட்டேன். ஆனா அவன் அப்படி கொடுக்க மாட்டான். ஆசிரியரின் வயதை சேர்க்கும் பொழுது சராசரி 1 கூடுகிறது. அப்ப 1 கூடுகிறதுனா 21 1 கூட்டினா என்ன 22 இல்ல, அதை இங்க டைரக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன கேட்பாங்க, கொஸ்டின் மாத்தி கேட்கும் போது 19 மாணவர்களின் சராசரி வயசு 21 வருடங்கள் எனில் ஆசிரியரின் வயதை சேர்க்கும் பொழுது சராசரி 1 கூடுகிறதுனா சராசரி ஆல்ரெடி 21 இருந்துச்சு, 1 கூடுதுன்னா 22ன்னு அர்த்தம். இதைத்தான் அவங்க வித்தியாசமா கேட்பாங்களாம். அப்போ இப்போ எத்தனை மாணவர்கள் இருக்காங்க 19, ஆசிரியரை சேர்க்கும் போது ஸ்ட்ரென்த் எவ்வளவா மாறிடும் 20ஆ மாறிடும். ஆசிரியரை சேர்க்கும் போது ஸ்ட்ரென்த் என்னவா மாறிடும் 20ஆ மாறிடும். அப்ப சராசரி என்ன 22. அப்ப 19 பேருக்கு சராசரி 21, 20 பேருக்கு சராசரி 22. சோ இது ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டுரு. 440. புரியுதா 440. இது ரெண்டுத்தையும் பேருக்குன்னா 440. இது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் சராசரி பேருக்குன்னா 399. அப்ப 19 மாணவர்கள் 399 வயசை உடையவர்கள். இது வந்து ஆசிரியருடைய வயதினுடைய சராசரியை சேர்த்து பேருக்குன்னா 440. அதாவது ஆசிரியர் ஒருத்தர் சேர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் 19 பேர் இருந்தவங்க என்னவா மாறிட்டாங்க 20 பேரா மாறிட்டாங்க. ஆசிரியர் வயசை உள்ள சேர்க்கறதுனால சராசரி 21ல இருந்து என்னவா மாறிடுச்சு 22ஆ மாறிடுச்சு. அப்ப சராசரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டோட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இது யார் மூலமா இன்க்ரீஸ் ஆச்சு, புதுசா வந்த டீச்சர் மூலமா தான். அப்ப டீச்சருக்கு வயசு என்ன இருக்கும் தான் கேக்குறான், டீச்சரின் ஆசிரியரின் வயது என்னன்னு கேக்குறான். புதுசா டீச்சர் சேர்ந்ததுனால தானே ஸ்டூடெண்ட்ஸ் வயசு இங்க இருந்து இப்படி மாறி இருக்கு. அப்போ இங்க 399 இருந்துச்சு 19 ஸ்டூடெண்ட்ஸ் வயசு இவ்வளவா மாறி இருக்குன்னா டீச்சர் வயசு சேர்ந்ததுனாலதான். அப்ப 440ல 399 நீ கழிச்சா டீச்சர் வயசு கிடைச்சிடும். 10ல 9 போச்சுன்னா 1ல முடிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, 41 முடிஞ்சிடுச்சு. புரியுதா? அடுத்தது பாருங்க 13 9 போச்சுன்னா 4 தான் வந்திருக்கும், 41 தான் விடை. அப்போ இந்த மாதிரி கணக்கு கேட்கறானா ஒரு வகுப்பில் உள்ள 19 மாணவர்களின் சராசரி இல்ல வெயிட்டை வச்சு கூட கேட்கட்டும், ஏஜை வச்சு கேட்கட்டும், ஹைட்டை வச்சு கேட்கட்டும், எப்படின்னா கேட்கட்டும். இத்தனை பேரின் சராசரி இதுன்னா அது ரெண்டுத்தையும் பெருக்கும். ஆசிரியரின் வயதை சேர்க்கும் பொழுது சராசரி ஏறுதுன்னா திருப்பி என்ன பண்ணிக்கலாம் அந்த ரெண்டுத்தையும் பெருக்கும். பெருக்கி ரெண்டுத்தையும் கழிச்சா டீச்சர் வயசு கிடைச்சு. புரியுதா? அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியம், இதுவும் இம்பார்ட்டன்ட். தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதங்கள் 5:2. ஓகேவா? தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதங்கள் 5:2. அப்ப அப்பா சன்னு ரெண்டு பேருக்கும் உள்ள வயசு விகிதம் என்ன 5:2. அவர்கள் வயதுகளின் பெருக்கற்பலன் 1000. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வயதுகளின் கூடுதல் சொல்லுவான் இல்ல பெருக்கல் சொல்லுவான் இல்ல வித்தியாசம் சொல்லுவான். கூடுதல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படின்னா என்ன பண்ணணும் பிளஸ், வித்தியாசம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும் மைனஸ், பெருக்கற்பலன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க மல்டிப்ளிகேஷன். புரியுதா? சொல்றது புரியுதுங்களா? பெருக்கற்பலன். அப்போ எப்பவுமே தற்போதைய வயதுகளின் விகிதங்கள் கொடுத்துட்டா நான் என்னன்னு எடுத்துக்க சொன்னோமா எக்ஸ்ன்னு எடுத்துக்க சொன்னேன். அப்ப 5x 2x. ஓகேவா? இந்த கணக்கு தான் முடிஞ்சிச்சு இல்ல, அழிச்சிடுறேன் மேல போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 5x 2x அதோட பெருக்கற்பலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5x 2x. அப்ப அப்பா அது 5x உள்ள இது 2x. இது ரெண்டுத்தினுடைய பெருக்கற்பலன். பெருக்கற்பலன் தான் என்னமா 1000 அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப 5x into 2x நம்ம வந்து பெருக்கலாமா? I 2 10 x ன்னு போட்டுறாதீங்க, 10x ன்னு போட்டா ஆன்சர் தப்பா வரும். x into x என்னமா x ஸ்கொயர். அப்போ 10x ஸ்கொயர் equal to 1000. அப்போ x ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுட்டு 10 இந்த பக்கம் தள்ளனா 1000 divided by 10 0க்கு 0 கேன்சலா. அப்போ 100 வந்திருக்கும். அப்போ x ஸ்கொயரின் மதிப்பு 100. x ஸ்கொயரின் மதிப்பு 100னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? அப்போ x இனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. அப்போ x இன் மதிப்பு என்ன 10. x இன் மதிப்பு 10. இப்போ அப்பா ரேஷியோ என்ன 5, புள்ள ரேஷியோ சன்னுக்கு வந்து 2. அப்ப அப்பா வயசு 50, புள்ள வயசு 20. கண்டுபிடிச்சிட்டேனா? x இன் மதிப்பு எடுத்துட்டு போய் சமன்படுத்தினேன். x இன் மதிப்பு எடுத்துட்டு போய் நீங்க பெருக்கி இருக்கேன். x இன் மதிப்பு 10னா I 10 50, 2 10 20. அவ்வளவுதான். இப்போ 50 வயசு 20 வயசு கண்டுபிடிச்சிட்டேன். ஆப்ஷன்ல பாருங்க ஏ ஆப்ஷனே 50 தான் வச்சிருக்காங்க. குட், நம்ம கண்டுபிடிச்சது குட். உடனே மார்க் பண்ணுங்க ஃபைன். ஓகேவா? ஏன்னா அவசரம் நமக்கு இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஐ நானும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவீங்க 50 ஃபர்ஸ்ட்லயே இருக்கே நமக்கு ஏத்த மாதிரி விட வந்துச்சுன்னு போட்டுருவீங்க. கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. தந்தையின் வயது 10 வருடம் கழித்து என்ன? தந்தையின் தற்போதைய வயது தான் என்ன 50, 10 வருடம் கழித்து என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப ஆன்சர் என்ன 60. 50 வயசு இப்ப இருக்கிறவருக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆன்சர்
60. ஸோ விடை 60. புரிஞ்சுச்சா எங்க உஷாராகணும்னுட்டு? ஸோ கொஞ்சம் உஷாரா போடுங்க. அடுத்த 2 கணக்கு பார்த்துடலாமா? ஸோ 7வது கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்குங்க. இந்த கணக்கு கூட எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கான். 7வது கணக்கும் முக்கியம் தான், 8வது கணக்கும் முக்கியம் தான். இதுக்கப்புறமா நம்ம வந்து 24 கணக்கு பிராக்டிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 7வது கணக்கு பாருங்க. சரியாக 3 வருட இடைவெளியில் பிறந்த 5 குழந்தைகளின் மொத்த வயது 50 வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுவரையும் படிச்சு முடிச்சிருக்கோங்க. ஓகேவா? ஸோ கடைசியா கேட்டது சிறிய குழந்தையின் வயது என்ன, அதுதான் கேள்வி. நமக்கு என்ன சொல்லியிருக்கானா, சரியாக 3 வருட இடைவெளியில் பிறந்த 5 குழந்தைகள், அதாவது 5 குழந்தைகள் பிறந்திருக்கு. ஒவ்வொரு குழந்தைக்கும் வயசு வித்தியாசம் என்ன? 3. அதாவது முதல்ல பிறந்த குழந்தைக்கும் 2வது பிறந்த குழந்தைக்கும் 3 வயசு, 2வதுக்கும் 3வதுக்கும் 3, 3வதுக்கும் 4வதுக்கும் 3. அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் வயசு 3 வயசு வித்தியாசங்கள். புரியுதா சொல்றது? அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கும் நடுவுல 3 வயசு வித்தியாசம் இருக்கு. ஆனா எல்லா குழந்தையோட வயசையும் கூட்டினா எவ்வளவு வருமா? 50 வருஷம் வருமா? ஏதாவது 5 குழந்தையோட வயசையும் கூட்டினா நமக்கு என்ன வருமா? 50 வருடம் வருமா? அப்போ நமக்கு சின்ன குழந்தையின் வயசு தான் கேட்டிருக்கான். நமக்கு சின்ன குழந்தை வயசும் தெரியாது, எந்த குழந்தை வயசுமே தெரியாது. ஸோ நம்ம சின்ன குழந்தை வயசு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த குழந்தைக்கும் அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு எத்தனை வயசு டிஃபரன்ஸ்? 3. 5வது பிறந்த குழந்தைக்கும் 4வது பிறந்த குழந்தைக்கும் வயசு வித்தியாசம் 3. அப்ப இதை விட முன்னாடி பிறந்த குழந்தை 3 வயசு பெரிய குழந்தை. அப்ப சின்ன குழந்தை எக்ஸ்னா பெரிய குழந்தை 3 வயசு பெரிய குழந்தை. x plus 3. சொல்றது புரியுதா? சரி, ஏன் சார் இந்த இடத்துல பிளஸ் போட்டிருக்கீங்க? ஏன்னா அவர்களின் மொத்த வயதுகளின் கூடுதல் அப்படின்னு கொடுத்திருக்கான். பிறந்த மொத்த வயது என்ன? 50 வருடங்கள். அப்ப எல்லா வயசினுடைய குழந்தையினுடைய வயசு கூட்டினாதான் என்ன? 50னா நான் அதனாலதான் கூட்டல் போட்டிருக்கேன். அப்ப இங்க ஏன் சார் பிளஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன குழந்தை வயசு எக்ஸ்னா பெரிய குழந்தை, அதை விட பெரிய குழந்தை எக்ஸ் பிளஸ் 3 இருந்திருக்கும். அதாவது இந்த குழந்தைய விட 3 வயசு பெருசா இருந்திருக்கும்ல, அதனாலதான் பிளஸ் 3 3 வயசு கூட்டிக்கிட்டேன். இப்போ இந்த பெரிய பிளஸ் போடுறேன், நல்லா காமிக்கிறேன். இப்படி போடுறோமா? பெரிய பிளஸ் போடுறது வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை. இப்போ இதுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய பிளஸ் போடுறேன். இது ஒரு குழந்தையாச்சா, இது ஒரு குழந்தையாச்சா. இப்போ சின்ன குழந்தையை காட்டிலும் 3வது குழந்தை எத்தனை வயசு பெருசா இருக்கும்? 6 வயசு. ஏன்னா இந்த குழந்தை 3 வயசு பெருசுனா அடுத்த குழந்தைக்கு 3 வயசு வித்தியாசம் இல்ல. அப்ப இந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கும் 3 வயசு வித்தியாசம்னா இந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கும் எத்தனை வயசு வித்தியாசம் இருந்திருக்கும்? 6 வயசு. அப்ப நான் சின்ன குழந்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த 3வதா பிறந்த குழந்தை என்னன்னு எடுத்துக்கலாம்? x plus 6ன்னு எடுத்துக்கலாம். 6 வயசு வித்தியாசம். ஓகேவா? அதற்கு அடுத்த குழந்தை பெருசு x plus 9. அதற்கு அடுத்தது பெரிய பிளஸ் போட்டு x plus 12. ஓகேவா? ஏன் சார் இப்படி ஏத்திட்டு போறீங்க 3வது வாய்ப்பாடுனா, நான் எல்லாத்தையுமே சின்ன குழந்தை வயசு வச்சு போட்டிருக்கேன். இந்த குழந்தை சின்ன குழந்தையை விட 3 வயசு பெருசா இருக்கும். இந்த குழந்தை சின்ன குழந்தையை விட 6 வயசு பெருசா இருக்கும். இந்த குழந்தை சின்ன குழந்தையை விட 9 வயசு பெருசா இருக்கும். இந்த குழந்தை சின்ன குழந்தையை விட 12 வயசு பெருசா இருக்கும். ஏன்னா x ஒரு முறை தான் எடுக்க முடியும். சும்மா திருப்பி இந்த ஈக்குவேஷனை வச்சு போடுறேன்னு வச்சுக்கோ, x plus 3 plus 3 போட்டிருப்பேன். அந்த 3 plus 3 தானே 6. இந்த ஈக்குவேஷன் வச்சு இதை போட்டிருந்தா x plus 6 plus 3 எழுதிருப்பேன். அப்ப 3 plus 3 தான் 6 plus 3 தான் 9. அப்ப எல்லாமே நான் கரெக்டா தான் எழுதிருக்கேன். சின்ன குழந்தை வயசை வச்சு தான் எழுதிருக்கேன். சோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதை அழிச்சிடுறேன். இப்போ இதை அழிச்சிட்டு இப்போ உங்களுக்கு தெளிவா ஈக்குவேஷனை சால்வ் பண்ண ஆன்சர். ஓகேவா? நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை x இருக்கு? 1x 2x 3x 4x 5x. எல்லாத்தையுமே கூட்டணும். ஏன்னா நடுவில் எல்லாமே பிளஸ் சிம்பிள்ஸ் தான் இருக்கு. அப்போ மொத்தத்தையும் கூட்டினா 5x வருது. 5x is equal to நம்பர் எல்லாம் கூட்டிடு, நம்பர் எல்லாம் கூட்டு 5x பிளஸ் x எல்லாம் ஒண்ணா கூட்டிட்டேன். 5x பிளஸ் நம்பர் எல்லாம் கூட்டு 3 ஒரு 6 9 9 ஒரு 9 18 18 ஒரு 12 30. கரெக்டா? 18 ஒரு 12 30 தானே? ஆமா. இப்போ is equal to இவர்கள் மொத்த வயசு தான் என்ன? 50ன்னு சொல்லியிருக்கான். அப்போ 5x plus 30 equal to 50. இந்த இடத்துல சின்னதா எழுதிக்கிறோமா? 50 ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் புரியுதா? முதல்ல ஈக்குவேஷன் ஏன் எழுதுனேன்னு புரியுதா? சின்ன குழந்தை வயசு எக்ஸ்னா எல்லாருக்கும் 3 வயசு x plus 3 x plus 6 x plus 9 x plus 12 equal to 50. ஸோ அதான் எல்லா எக்ஸையும் கூட்டிட்டேன் 5x, எல்லா நம்பரையும் கூட்டிட்டேன் 30. இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா இந்த பிளஸ் 30 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் 30 ஆகும். அப்போ 20. 5x equal to 20. அப்ப x இன் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா 20 இன் கீழ் 5. இந்த பக்கம் இருக்கிற பெருக்கல்ல இருக்க 5 இந்த பக்கம் போனா வகுத்தல் ஆயிடும். சோ அடிச்சா x இன் மதிப்பு என்ன? 4. அப்ப சின்ன குழந்தை வயசு 4, அதற்கு அடுத்த குழந்தை வயசு 7, அதற்கு அடுத்த குழந்தை வயசு 10, அதற்கு அடுத்த குழந்தை வயசு 13, அதற்கு அடுத்த குழந்தை வயசு 16. எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இங்க கூட்டி பாருங்க. 7 ஒரு 13 20, 20 plus 10 30, 30 plus ஒரு 10 40, 46 40 50. அப்ப சின்ன குழந்தை வயசு என்னமா? 4 வயசு. 4 வயசு. அவ்வளவுதான். முடிஞ்சுச்சா? புரியுதா ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணிருக்கேன்னு? என்ன பண்ணிருக்கேன்?
சின்ன குழந்தை வயசு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். எல்லா குழந்தைக்கும் 3 வயசு வித்தியாசம் தான். x+3, x+6, x+9, x+12 5 குழந்தை. இது ஒரு குழந்தை, இங்க ஒரு குழந்தை, இது ஒரு குழந்தை, இது ஒரு குழந்தை, இது ஒரு குழந்தை. எல்லாருக்கும் 50 போட்டேன். ஸோ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எழுதிட்டேன். புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே, அடுத்த கணக்கு பார்த்துடலாம். அனு மற்றும் ராஜுவின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:4. இது எல்லாரும் சால்வ் பண்ணுங்க, நோட் எடுத்து வச்சு, ரொம்ப முக்கியம். அதாவது அனுன்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ மேல இருக்க கணக்கு அடிச்சிடணுமா? அதை அடிச்சுட்டே எழுதி போடுறேன், கீழே வேணாம். அனு மற்றும் ராஜுவின் தற்போதைய வயதுகளின் வித்தியாசம். அப்ப அனுன்னு ஒருத்தர் இருக்காங்க, ராஜுன்னு ஒருத்தர் இருக்காங்க. இவர்களுடைய பெர்சன்டேஜ் கொடுத்திருக்கான், பெர்சன்டேஜ் ரேஷியோ கொடுத்திருக்கான் 5:4. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 5:4ன்னு கொடுத்திருக்கான். இப்போ 3 வருடம் கழித்து, அதாவது 3 years ஆஃப்டர், 3 வருஷம் கழிச்சு அனுவுக்கும் ராஜுவுக்கும் என்ன ரேஷியோ இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவர்களின் வயது விகிதம் 11:9 இருக்குமா? 11:9. அதாவது இப்ப அனு ராஜுவும் 5:4ல இருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு அவங்க ரேஷியோ என்னவா மாறப்போகுது? 11:9 மாறப்போகுது. அப்படின்னா ராஜுவின் பெர்சன்டேஜ் என்ன, தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்கான். ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நான் ஆப்ஷன் வச்சே ஃபர்ஸ்ட் சொல்லட்டுமா? ராஜுவினுடைய பெர்சன்டேஜ்க்கான ரேஷியோ என்ன? 4. அப்ப 4ஆல் அடிபடுற நம்பர் தானே ஆன்சரா இருக்கும். ஸோ 30 4ஆல் அடிப்படாது, 27 4ஆல் அடிப்படாது. 2 ஆப்ஷன் கேன்சல். சார் அப்ப 24 40 எப்படி இருந்தாலும் கணக்கு போட்டு தானே ஆகணும் அப்படின்னு எனக்கு கேட்கலாம். குட். 40 24 கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப பெர்சன்டேஜ் 4. அப்ப இந்த ரெண்டு நம்பருமே 4ஆல வகுப்படும். சோ 24 வயசாவும் இருந்திருக்கலாம், 40 வயசாவும் இருந்திருக்கலாம். நான் எதனா ஒரு வயசு எடுத்தாலே என்னால கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இவனுக்கு 24 வயசுன்னு எடுத்துக்கோங்களேன். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். 24 வயசுன்னு எடுத்துக்கோங்களேன். 3 வருஷம் கழிச்சு அவன் ரேஷியோ எதால வகுப்படணும்? 9ஆல வகுப்படணும். சோ 24ஓட 3 கூட்டுங்க, 27. 3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வயசு என்ன? 27. இப்போ 27 9ஆல வகுப்படுமா ராஜு ரேஷியோல? அப்ப 27 ஆன்சர். அப்போ 24 தான் ஆன்சர். ஓகேவா? 40 வயசுல சப்போஸ் எடுத்து செக் பண்ணுங்க. 40 + 3 43. 43 9ஆல வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப 40 ஆன்சர் இல்ல, 24 தான் ஆன்சர். எப்படி சார் போடுறது இந்த கணக்கை? எனக்கு போட்டே காமிங்க, நீங்க சொல்ற ஷார்ட்கட்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா ஓகே, நான் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் நான் என்னன்னு எடுத்துக்க சொன்னேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்க சொன்னேன்னா அப்ப 5x 4x. எத்தனை வருஷம் கழிச்சு ரேஷியோ அப்படி மாறுது? 3 வருஷம் கழிச்சு. அப்போ 5x + 3, அணுவோட வயசு எழுதுறேன் பாருங்க. அணுவோட வயசு 5x + 3, 3 வருஷம் கழிச்சு அவர் ரேஷியோ என்னமா? 11. மேல எழுதிக்கிறேன், எல்லாரோட ரேஷியோவும் அப்படியே மேல எழுதிக்கிறேன். ஓகேவா? 4x ராஜுவினுடைய வயசு, 4x + 3, 3 வருஷம் கழிச்சு அவன் ரேஷியோ என்ன? 9. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிடும். 9 5 சார் 45x, 9 3 சார் 27 is equal to 11 4 சார் 44x plus 33. ஓகேவா? இதுல x எல்லாம் ஒரே பக்கம் சேர்த்தனா இந்த 44x இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா மைனஸ் ஆயிடுமா? அப்ப 45 44 போச்சுன்னா x வெறும் x தான். இந்த பக்கம் இருக்கிற 27 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா மைனஸ் ஆயிடும். 33ல 27 போச்சுன்னா 6. அப்ப x இன் மதிப்பு 6. அந்த 6ன்றதை எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏன்னா இங்க x வெச்சிருக்கேன்ல. அப்ப 4 × 6 என்ன? 24. அப்ப ராஜுவினுடைய வயசு 24. முடிஞ்சிச்சு, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எப்படி வேணாலும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், நம்ம கையில தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சைட்ல கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை மட்டுமே பாருங்க. அந்த கொஸ்டின்ஸ்ல நான் எப்படிலாம் படிச்சு சால்வ் பண்றேன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஏஜஸ் ஒரு பிரச்சனையே இல்லை. போயிடலாங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு சைட்ல கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் வந்து சைட்ல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அந்த டிஸ்பிளே ஆகிற கொஸ்டின்ஸ் தான் நான் படிச்சு காமிக்க போறேன். அதை நல்லா லிசன் பண்ணிட்டு அப்படியே கூட சேர்ந்து சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ எப்படிலாம் சால்வ் பண்றாங்க, இந்த மாதிரி கேள்வி வந்து இப்படி தான் சால்வ் பண்றாரு அப்படின்றத கூட சேர்ந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கேள்வி எப்படி வேணா கேட்கலாம், நம்ம சால்வ் பண்ற மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the average age of man and his son is 35 years. அதாவது அப்பா மற்றும் மகனின் சராசரி வயதுகள் 35 வருடங்கள். ஓகேவா? அப்பா மற்றும் மகனின் சராசரி வயதுகள் 35 வருடங்கள். அவர்களின் வயதுகளின் விகிதங்கள் 5:2. அதாவது அப்பா, the ratio of their ages is 5:2 ன்னு சொல்லியிருக்கான். சரி, ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஃபாதர் அண்ட் சன், இவர்களுடைய வயதுகளின் சராசரி என்ன? 35. 35 அந்த மாதிரி சராசரின்னு கொடுத்தாலே நான் என்னன்னு சொல்லிட்டேன்னா, இப்ப எத்தனை பேர் சராசரியோ, இப்ப அப்பா வயசையும் பையன் வயசையும் கூட்டி 2ஆல வகுத்து இருந்தாதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 35 வயசு கிடைச்சிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா ஃபாதர் பிளஸ் சன்னுடைய இந்த 35 × 2
ஸோ என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 70 வருடங்கள். அப்போ அப்பாவுடைய வயசையும் பிள்ளையினுடைய வயசையும் கூட்டினா எனக்கு என்ன வருமா? 70 வருமா? சொல்றது புரியுதா? ஸோ இவர்கள் இருவரின் சராசரி 35 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்களோட 2 பேர் வயசையும் கூட்டி 2ஆல் வகுத்து இருந்தாதான் என்ன? 35. ஸோ இந்த 2 பேர் வயசு என்ன வேணா இருந்திருக்கலாம். இவர் 50 இருந்திருக்கலாம், இவர் 20 இருந்திருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த 2 பேர் வயசையும் கூட்டி 2ஆல் வகுத்து இருந்தாதான் 35னா இந்த 2 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போனா 35 × 2 வகுத்தல் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா என்னவா மாறிடும்? பெருக்கலா மாறிடும். ஸோ பெருக்கல்ல 35 × 2ன்னு போச்சுன்னா ஃபாதர் பிளஸ் சன் அவங்க 2 பேர் வயசையும் கூட்டினாதான் என்ன? 70. அப்ப அப்பா வயசையும் புள்ள வயசையும் கூட்டினாதான் 70. நம்மள கேள்வி என்ன கேட்டிருக்கான்னா வாட் இஸ் த சன்ஸ் ஏஜ்னு கேட்டிருக்கான். பையன் வயசு என்னன்னு கேட்டிருக்கான். பையன் வயசை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு க்ளூவும் கொடுத்துருக்கான், சும்மா தான் விடல. க்ளூ என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா இவர்கள் இருவருக்குண்டான வயதுகளின் விகிதங்கள், ஃபாதர் சன்னுக்குள்ள வயதுகளின் விகிதங்கள் என்ன? 5:2. இவர்கள் இருவருக்கு உண்டான வயதுகளின் விகிதங்கள் 5:2 கொடுத்துருக்கான். அப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப இவங்க 2 பேர் வயசையும் கூட்டினா தானே 70. அப்போ பெர்சன்டேஜ் நான் என்னன்னு போட்டுக்க சொன்னேன்? எக்ஸ்ன்னு போட்டுக்க சொன்னேன். இவங்க 2 பேர் வயசையும் கூட்டினா என்ன வருமா? 70. அப்ப 5x + 2x = 70. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 7x = 70. எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சா 70/7 அடிச்சா எக்ஸின் மதிப்பு 10. அப்ப எக்ஸின் மதிப்பு 10னா எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. புள்ள 20 வயசு, அப்பா 50 வயசு. 2 10 20, I 10 50. முடிஞ்சிச்சா? அப்ப புள்ள வயசு 20. ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுக்கு முன்னாடியும் சொல்லிடலாம். இப்ப 2ஆல் அடி பண்ணுமா? அவர்களின் விகிதங்கள் என்ன கொடுத்துருக்கான்? 5:2 கொடுத்துருக்கானா? அப்ப 2ஆல் அடிப்படுற ஒரு நம்பர் தான் ஆன்சரா இருந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏன்ற ஒரு ஆப்ஷன் வந்து 2ஆல் அடிப்படும், பின்ற ஆப்ஷன் டின்ற ஆப்ஷன் 20 வந்து 2ஆல் அடிப்படும். மற்ற 2 ஆப்ஷனுமே 2ஆல் அடிப்படாது. அப்போ டி ஆப்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஏ அண்ட் டி 50 வயசு 20 வயசுன்னு எடுத்துக்கலாம். பிள்ளைக்கு 20 இருக்கலாம், அப்பாக்கு 50 இருந்திருக்கலாம். இவனுக்கே 50 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 3 மடங்கு இதுல 25ன்னு வந்திருக்கும். ஸோ 5 25னா 125 வந்திருக்கும் அப்பாவுக்கு. சப்போஸ் நீ புள்ள வயசு 50ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்பா வயசு என்ன வந்திருக்கும்? 125 வந்திருக்கும். 125 வயசுனா யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அதனால என்ன நினைச்சுக்கோங்க, இவருக்கு 20, இதுல 50. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. டி ஆப்ஷன். இது ஆப்ஷன் வச்சு கூட போட்டுருக்கலாம். நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன் எப்படி பண்றதுன்ட்டு. ஸோ என்ன பண்ணீங்க, சராசரி நம்ம 35 2ஆல பெருக்கி 70 வருஷம் கண்டுபிடிச்சிட்டீங்க. 2 பேர் வயசை கூட்டினா தானே அப்போ 70 வரும். அப்போ 5x + 2x = 70. ஸோ சால்வ் பண்ண x இன் மதிப்பு 10 எத்தனை பேர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க. முதல் கேள்வி புரிஞ்சுதா? ரெண்டாவது கேள்வி போகலாம். ஸோ ரெண்டாவது கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தாங்க கொடுத்துருக்காங்க. நல்லா தான், ஈஸியாக தான் இருக்கு. ஸோ நான் நடத்தின மாடலே தான். ஸோ ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா the ages of x and y are in the ratio of 11:3. x மற்றும் y இன் வயதுகளின் விகிதங்கள் 11:13. அப்ப இவர்களின் வயதுகளின் விகிதங்கள் 11:13. 7 வருடங்களுக்கு பின்னர், அதாவது 7 years after, 7 வருடங்களுக்கு பின்னர் the ratio of the ages வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20:23 கொடுத்துருக்கான். ஓகேவா? 20:23 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன இப்படி கேட்டிருக்கான். இது கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்கான். யார் வயசையும் கேட்கல, இதை கண்டுபிடிச்சு அவங்க வயசு வித்தியாசம் கண்டுபிடிங்கன்னு இருக்கான். அதாவது இப்ப பிரசன்டேஜ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11:13 இருக்கான் விகிதம். 7 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? +7 கூட்டி இருக்கணும். கூட்டினா ஃபியூச்சர்ல என்னவா இருக்குமா? ஃபியூச்சர் ஏஜ் ரேஷியோ 20:23 இருக்குமா? இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? 11x எப்பவுமே என்ன எடுத்துக்க சொன்னேன்? xx தான் எடுத்துக்க சொன்னேன். 11x + 7 7 வருஷத்துக்கு அப்புறமா x இனுடைய வயசு 11ல இருக்கு. ஸோ 11x + 7 என்னவா மாறுமா? 20 மாறும் 7 வருஷத்துக்கு அப்புறமா. வகுத்தல் 13 × 23, சாரி 13x + 7. y இனுடைய வயசு 13ல இருக்கு. ஸோ 13x + 7 வருஷத்துக்கு அப்புறமா அப்போ ரேஷியோ என்னவா மாறும்? 23 மாறும். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாமா? 23 குறுக்கு பெருக்கல் பண்ணா 3 5 253 253x 11 23 பெருக்குனா 7 23 23 × 7 1 2 7 14 16 + 161 ஈக்குவல் டு 13 × 20னா 260 வரும். 260 + 140. ஓகேவா? இதை குறுக்கு பெருக்கல் பண்ண, இதை குறுக்கு பெருக்கல் பண்ண. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா வந்துடும் விடை. 260x இது. இப்போ 260xல எப்பவுமே வந்து பெரிய எண்ணில இருந்து சின்ன எண்ணை கழிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் போடுவாங்களா சார்? இந்த எடுத்துட்டு சின்ன எண்ணெய் இந்த பக்கம் நவுத்திட்டு போயிருப்பேன், இந்த பக்கம் இருக்க சின்ன எண்ணெய் இப்படி நவுத்திட்டு வந்திருப்பேன். எப்படின்னா இருக்கட்டும், பெரிய எண்ணில் சின்ன எண்ணெய் கழிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 260xல 253x போச்சுன்னா இங்க 161 - 140. ஸோ இதுல போச்சுன்னா என்ன வந்திருக்கும்? 7x = 161ல 140 போச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா 21.
அப்போ எக்ஸின் மதிப்பு 21/7 அடிச்சா எக்ஸின் மதிப்பு 3. ஓகேவா? அப்போ எக்ஸின் மதிப்பு 3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 3 எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். எக்ஸ்னா ஏன்னா எக்ஸின் மதிப்பு 3 தானே. அப்போ எக்ஸின் வயது 11 எக்ஸ்னா 11 × 3 33. ஓகேவா? ஒய்யின் வயசு 13 எக்ஸ்னா 13 × 3 39. அப்ப இவனுக்கு 39 வயசுனா அவனுக்கு 33 வயசு. இருவருக்கும் உள்ள வயசு வித்தியாசம் என்ன? 6. 39ல 33 போச்சுன்னா என்ன? 6. அப்ப 6 தான் அவர்களுக்கு இருவருக்கும் உள்ள வயது வித்தியாசம். ஓகேவா? சோ இந்த ரேஷியோ எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன்? அவங்க வயசை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். சோ இப்படிதாங்க கண்டுபிடிச்சிருக்கணும் நார்மலா. ஓகேவா? புரிஞ்சதா எப்படி கண்டுபிடிச்சிருக்கானேட்டு? சோ பிரசன்டேஜ்ல இந்த ரேஷியோ இருக்கு. ஃபியூச்சர்ல 7 வருஷம் கழிச்சு இப்படி மாறுதுன்னா என்ன பண்ண? 11x + 7 இயர்ஸ் கழிச்சு 20 ஆ மாறும். சோ 13x + 7 இயர்ஸ் கழிச்சு 23 ஆ மாறும். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. 11x 7 வருஷம் கழிச்சு அவன் ரேஷியோ 20. அது அப்படியே நேரா மேல எழுத போறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணி x சமன்பாடை சால்வ் பண்ண போறோம். முடிஞ்சிச்சா ரெண்டாவது கேள்வி? சோ மூணாவது கேள்வி ஈஸியான கேள்வியா தான் இருக்கும். பார்த்துடலாம். மூன்றாவது கேள்வி பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா the ratio between the ages of Ram and Mohan is 4:5. ஓகே, இது ஒரு வித்தியாசமான கேள்வி. மூன்றாவது கேள்வி the ratio between the ages of Ram and Mohan, அதாவது ராம் மற்றும் மோகனின் வயதுகளின் விகிதங்கள். ராம் மற்றும் மோகனின் வயதுகளின் விகிதங்கள் 4:5. அதே மாதிரி மோகன் மற்றும் அனிலின் வயதுகளின் விகிதங்கள் 5:6. மோகன் மற்றும் அனில் ஒரு பையன் இருக்கான், வயதுகளின் விகிதங்கள் 5:6. இவர்கள் வயதுகளின் கூடுதல் 90. அதாவது இந்த 3 பேர் வயசும் ராமு, மோகன், அனில், இவங்க 3 பேர் வயசையும் கூட்டினா என்ன வருமா? 90 வருமா? வந்துச்சுன்னா மோகன் வயசு என்ன? வந்துச்சுன்னா மோகன் வயசு என்ன? இந்த மாதிரி தான் கேட்குறான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறானாலே முன்ன ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பான். இப்போ நான் A:B, B:C எடுத்துக்கிறேன். இப்போ A தான் ராம், அப்போ ராமினுடைய ரேஷியோ 4, B தான் மோகன், மோகனுடைய ரேஷியோ 5. இங்கேயும் B தான் என்ன? ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறது. இங்கே மோகன் இருக்கானா, அதே மாதிரி இங்கே ரெண்டுத்துலையும் காமனாக எது இருக்கு? B தான் இருக்கு. அப்போ B-னுடைய ரேஷியோ 5. C-னுடைய ரேஷியோ என்ன? அனில் 6. அப்போ ஓகேவா? இந்த மாதிரி தான் பண்ணணுமே. எப்பவுமே ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல A:B, B:C கொடுத்துட்டு A:C மதிப்பு கூட கேட்பான். அந்த கணக்கு வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். A:B கொடுத்துட்டு B:C கொடுத்துட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்றான்னா ரெண்டுத்துல பொதுவா எது இருக்கு? B இருக்கு. B. ஓகே, இந்த மாதிரி B வந்துச்சுனாலே நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிராஸ்-என் மெத்தட்னு ஒன்று இருக்கும், அதை தான் யூஸ் பண்ணணும். அந்த கிராஸ்-என் மெத்தட் எப்படின்னா ரேஷியோ கொடுத்துருக்கான்ல, அந்த ரெண்டு ரேஷியோவும் எழுதிக்கோங்கம்மா. 4:5 மேலே எழுதிடுறேன், 5:6 கீழே எழுதிடுறேன், இப்படி போட்டுடுறேன். அவ்வளவுதான். இதுதான் கிராஸ்-என். என்ன வந்து என்ன பண்ணிருப்பேன்? திருப்பி போட்டிருப்பேன். ஓகேவா? இப்போ இதுதான் போறது தான், இந்த டைரக்ஷன் தான் உனக்கு மல்டிப்ளை பண்ண கற்றுக் கொடுக்குதே. இப்படி கீழே போயிருக்கா. ஃபர்ஸ்ட் 4 5s 20. அப்போ ஃபர்ஸ்ட் வர்றது ராம், ஏ. நம்ம ஏ ராம், ராம் 20 மடங்கு இருப்பான். அடுத்தது 5 5s 25. இது யாருன்னு பாத்தீங்கன்னா மோகன். அடுத்தது அனில், லாஸ்டா. இவங்க 3 பேருக்குள்ள ரேஷியோ 5:6 30. ஓகேவா? அப்ப இப்படிதான் பெருக்கணும். 4 5s 20, 5 5s 25, 5 6s 30. இப்போ இந்த மூணுத்தையுமே காமனா எந்த வாய்ப்பாடையாவது அடியுமா? 5வது வாய்ப்பாட்டில் அடியும். 5வது வாய்ப்பாட்டில் இது 4 முறை, இது 5 முறை, இது 6 முறை. சார் கேட்கலாம் 4:5:6 அதே தான் சார் இருக்கு, அதே தானே வந்திருக்குன்னு. ஒரு கேள்விக்கு வரலாம், இனி வரும் கேள்விகளுக்கும் அப்படியே வருமானு சொல்ல முடியாது. நான் கண்டுபிடிக்க கற்றுக் கொடுத்துட்டு இனிமே இப்படி பயன்படுத்திக்கோங்க. இப்போ 4:5:6 ராம் 4 பங்கு இருந்தா மோகன் 5 பங்கு இருப்பான், அனில் 6 பங்கு இருப்பான். இப்போ ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். நமக்கு கேட்டிருக்கிறது மோகன் வயசு தான். மோகன் வயசு கண்டிப்பா எதால அடி பண்ணணும்? 5ஆல் அடி பண்ணணும். கொடுத்துருக்கிற ஆப்ஷன் 5ஆல் அடிப்படுற நம்பர் எத்தனைமா இருக்கு? 3 இருக்கு. 20ன்னு ஒன்று இருக்கு, 30ன்னு ஒன்று இருக்கு, 25ன்னு ஒன்று இருக்கு. ஆனா நமக்கு மோகன் வயசு சரியா கண்டுபிடிக்கணும்னா இவர்களின் வயதுகளின் கூடுதல்னு என்ன சொன்னா 90ன்னு சொல்லியிருக்கானா? எல்லார் வயசையும் கூட்டினா 90. அப்போ 4x + 5x + 6x. ஏன்னா இதுதானே அவர்கள் வயதுகளுக்கான விகிதம், பிரசன்டேஜுக்கான விகிதங்கள். அப்ப அது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருமா? 90. அப்ப 4 5 9, 9 ஒரு 6 15. அப்ப 15x × 90. ஸோ x = 90/15. இந்த 15ஆல 90 அடிச்சா x இன் மதிப்பு 6. அப்ப x இன் மதிப்பு 6ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கேட்கறது மோகன் வயசு தான். மோகன் வயசு என்னம்மா? ரேஷியோ 5 6. ஸோ 5 × 6 என்னம்மா? 30. அப்ப மோகன் வயது 30.
முடிஞ்சதா? மோகன் வயசு கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அடுத்த கேள்வி போலாமா? மூணாவது கேள்வி முடிஞ்சிச்சு. நாலாவது கேள்வி போலாமா? ஓகே, நாலாவது கேள்வியும் சிம்பிளா தான் இருக்கும். ஸோ பார்த்துடலாம். அடுத்தது நாலாவது கேள்வி ஈஸியா கொடுத்துருக்காங்களா? ஈஸியா தான் இருக்கும். எக்ஸ் மற்றும் ஒய்யின் வயதுகளின் விகிதங்கள் 8:15. இதேதான். இப்போ நம்ம செகண்ட் கணக்கு பார்த்தோமே அதே மாடல் தான். நாலாவது கேள்வி வந்து நம்ம செகண்ட் பார்த்தது தான். எக்ஸ் மற்றும் ஒய்யின் வயதுகளின் விகிதங்கள் 8:15. அப்போ இவன் 8x இவன் என்ன எக்ஸ்? 15x. 9 வருடங்களுக்கு பின்னர் 9 years ஆஃப்டர். அப்போ எத்தனை வருஷத்துக்கு கூட்டணும்? 9 வருஷம். இது பிரசன்ட் ஏஜ். 9 வருஷத்துக்கு கூட்டினா ஃபியூச்சர் ஏஜ் வரும். என்ன வந்திருக்கு? 9 வருஷத்துக்கு பின்னாடி எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:18. ஸோ கணக்கு நமக்கு தெரிஞ்சது தான். போட்டுடலாமா? 8x + 9 = 11. அவ்வளோதான். 8x + 9 = 11 வகுத்தல் 18. இங்கே வந்து 15x + 9 = 15x + 9 = 18. சால்வ் பண்ணிடலாமா? 18 8 8 64 1 8 8 144 144x + 18 9 என்னமா? இப்போதானே 18 8 பெருக்கணும். ஸோ அதோடவே இன்னொரு 18 கூட்டிக்கோ. 8 4 12 5 6 162 = 15 15 15 11 சொல்லியிருக்கான். 15 11 சொல்லியிருக்கான். ஸோ 5 6 1 165 எக்ஸ் + 11 9 99. முடிஞ்சுதா? 11 9 99. இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா 165x - 144x = 162 - 99. ஸோ 165ல் 144 போச்சுன்னா 165ல் 144 போச்சுன்னா 1 2 21x = 162ல் 99 போச்சுன்னா நான் எல்லாத்தையுமே போட்டே காமிக்கிறேன். 12ல் 9 போச்சுன்னா 3 15ல் 9 போச்சுன்னா 6 63. அப்போ 21x = 63னா எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா 63/21 அடிச்சா என்ன வரும்? 21 3 முறை. அப்போ எக்ஸின் மதிப்பு 3. ஓகேவா? எக்ஸின் மதிப்பு 3னா அந்த 3 எடுத்துட்டு போய் என்ன கேள்வி கேட்குறான் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கேட்டிருக்க கேள்வி அவர்கள் இருவருக்கு உண்டான வயசு வித்தியாசம் தான் கேட்குறான். அப்போ எக்ஸின் மதிப்பு எடுத்துட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8x எக்ஸ் வந்து 8xல இருக்கான். அப்போ 8 × 3 24. ஒய் வந்து என்ன ரேஷியோல இருக்கான்? 15xல இருக்கான். 15x. அப்போ 15 × 3 45. அப்போ 45ல் 24 போச்சுனாமா 1 2. அப்போ இருவருக்கும் உண்டான வயது வித்தியாசம் 21. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? புரிஞ்சது அந்த கணக்கு? ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா? நாலாவது கேள்வி, சாரி 5வது கேள்வி போயிடலாம். 5வது கேள்வி எப்படி இருக்கு? எவ்வளோ கஷ்டமா இருக்கா ஈஸியாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஈஸியாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை எல்லா கேள்வியும் ஈஸி தான். ஸோ 5வது கேள்வி, மோகன் மற்றும் சோகனின் வயதுகள் 35 + 40. இவன் கேள்வியாவே கொடுத்துட்டான். மோகன் மற்றும் சோகன் 2 பேர் இருக்காங்க. இவன் வயசு என்னவா? 35. இவன் வயசு 40. 35 + 40 வருடங்கள். After how many years would be the ratio of their age becomes 9:10? எத்தனை வருஷம் கழிச்சு இவர்கள் வயதுகளின் விகிதங்கள் 9:10 மாறும்னு கேட்டிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? இப்போ இவங்க வயசு கொடுத்துட்டான். இவன் வயசு 35, இவன் வயசு 40. எத்தனை வருஷம் கழிச்சு? n years. எத்தனை வருஷம் கழிச்சு இவங்க ரேஷியோ எவ்வளோன்னு மாறணும்? மோகந்தும் சோகந்தும் 9:10 மாறணும். எத்தனை வருஷம் கழிச்சு மாறும்? இதுதான் நம்ம அவன் கேட்டிருக்கிறது. ஸோ நான் எப்பவுமே பிரசன்டேஜ் கொடுத்தா, தற்போதைய வயதுகள்னு கொடுத்தாலே என்னன்னு எடுத்துக்க சொன்னேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்க சொன்னேன். ஆனால் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கணுமானா வேணாம். ஏன்னா விகிதமாக கொடுத்தாதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். விகிதமாக கொடுத்தாதான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இங்கே டைரக்டா என்னவா கொடுத்துட்டான்? வயசே கொடுத்துட்டான். எத்தனையோ வயசு கழிச்சு என்னவா மாறப்போகுது? 9:10 மாறப்போகுது. அதை தான் இப்போ சால்வ் பண்ண போறேன். 35 + n எத்தனை வயசுன்னு தெரியாது. 35 + எத்தனை வருஷம் தெரியாது. ஸோ அந்த எத்தனை வருஷம்ன்றத என்னன்னு போட்டுக்கிட்டேன். அத்தனை வருஷம் கழிச்சு என்னவா மாற போறான்? மோகன் 9. சோகன் 40 வயசு. எத்தனையோ வருஷம் n வருஷம் கழிச்சு எத்தனை ரேஷியோ மாறப்போகுது? 10. ஸோ 35 வருஷம் கழிச்சு n நம்பர் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு அவன் 9 ரேஷியோ மாறுது. இவன் 40 வருஷம் கழிச்சு n நம்பர் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு 10 மாறுது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 35 × 10 350. 350 + 10n = 10 × n 10n. 9 40 4 9 360. ஓகே, + 9n. அப்போ 10n - 9n =
360 மைனஸ் 350. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 10 வருடங்கள். அப்போ விடை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 வருடங்கள். ஸோ இதை கேள்வி மூலமாக ஆப்ஷன் மூலமாகவும் போடலாம். இன்கேஸ் இதை நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக் கொடுத்துட்டேன். இன்கேஸ் ஆப்ஷன் தான் சார் எனக்கு இப்படி கணக்கெலாம் வராது அப்படின்னா ஆப்ஷன் எடுங்க. ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவன் வயசு கொடுத்துட்டானா எத்தனை வருஷம் கழிச்சு ரேஷியோ இப்படி மாறுதுன்னு கேட்குறான். இப்போ எக்ஸாம்பிள் 5ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கா. 35 கூட 5 கூட்டினா 40, 40 கூட 5 கூட்டினா 45. இது ரெண்டுத்தையும் அடிச்சா 9 10 வருமாமா? வராது. இது 8 இது 9 அப்படின்னு தான் வரும். ஸோ அப்போ இது ஆப்ஷன் இல்லை. 5ன்றது ஆப்ஷன் இல்லை. 10 வயசு இருக்குல்ல. ஸோ 35ஓட 10 கூட்டினா 45, 40ஓட 10 கூட்டினா 50. 5வது வாய்ப்பாட்டில் அடிங்க 9:10. இந்த ரேஷியோ வந்துச்சா? அப்போ அதான் விடை. 10 வருஷம் தான் விடை. இப்படியும் போடலாம் ஆப்ஷன் வச்சு. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாங்களா? குட். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஆறாவது கேள்வி. ஆறாவது கேள்வி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். The ratio of percentage of Geeta and Deepa is 3:4. ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா கீதா தீபா percentage கொடுத்துருக்கான் 3:4. அப்போ 3x 4x எடுத்துக்கலாமா? இது percentageக்கான ரேஷியோனா என்ன பண்ணலாம்? 3x 4x எடுத்துக்கலாம். சரி, எடுத்துக்கிட்டேன். 2 years ends, அதாவது 2 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 10:4. 2 year கழிச்சு கீதாக்கும் தீபாக்கும் வயசுகளின் வித்தியாசம் என்னன்னு இருக்குமா? சாரி, வயதுகளின் விகிதம் 10:13 இருக்குமா? எனில் கீதாவின் வயது என்னன்னு கேட்டிருக்கான். இப்போதைக்கு கீதாவின் வயது என்ன? ஆப்ஷன் கண்டிப்பா 3ஆல் அடிபடுற ஒரு நம்பர் தான். ஸோ 26 3ஆல் அடிப்படாது, 20 3ஆல் அடிப்படாது, 24 தான் அடிப்படும், 18 அடிப்படும். இந்த ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று விடை இருக்கு. 24 18. சரி, கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு சால்வ் பண்ண தெரியும். 3x plus 2, 3x plus 2 equal to ரேஷியோ என்னமா? 10 divided by 4x plus 2 equal to 13. 4x plus 2 equal to 13. அடிச்சிடலாமா? 13 3 என்னமா? 39x plus 26. 13 2 26. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணியிருக்கேன். இதை குறுக்கு பெருக்கல் பண்ண போறேன். 5 40x plus 5 20. ஸோ 40xல 39x போச்சுன்னா 26ல 20 போச்சுன்னா x equal to 6. x இன் மதிப்பு 6. அப்போ x இன் மதிப்பு 6னா இங்க 8 போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. கீதாவினுடைய ரேஷியோ 3x. அப்போ 3r 18. கீதா வயசு 18. தீபா வயசு கேட்டிருந்தாங்கன்னா 4 பெருக்கிருப்பேன். 4 24 சொல்லியிருப்பேன். ஸோ இங்க வந்து கேட்டிருக்கிறது கீதா வயசு 18 முடிஞ்சிச்சு. 7வது கணக்கு போலாமா? 7வது கணக்கு ஈஸியான ஒரு கணக்கு தான், போட்டுடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிட்டே இருக்கலாம். 7வது கணக்கு ஒரு வருடம் முன்பு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இம்பார்ட்டன்ட், யோசிச்சுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வருடம் முன்பு யாமினி மற்றும் காமினியின் வயதுகளின் விகிதம். அப்போ யாமினின்னு ஒரு பொண்ணு இருக்கா, காமினின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க வயதுகளின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 6:7. எப்போ? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருடங்களுக்கு பின்பு வயதுகளின் விகிதம் வந்து 7:4 வருடங்களுக்கு பின் வந்து வயதுகளின் விகிதங்கள் என்ன இருக்குமா? 7:8. இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிகழ்காலத்துல நின்று நான் பேசிட்டு இருக்கேன். நிகழ்காலத்துல நின்று நான் என்னன்னு சொல்றேன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி -1. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ இப்படி இருந்துச்சு யாமினிக்கும் காமினிக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா நிகழ்காலத்துல நின்னே சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்கப்பா, 4 வருஷத்துக்கு அப்புறமா 7:8 இருக்க போறாங்கப்பா. அப்படின்னா காமினியின் தற்போதைய வயது என்ன? இந்த வயசை தான் கேட்கறாங்க. நமக்கு புரியுதா? இந்த வயசை தான் கேட்கறான். காமினியின் தற்போதைய வயசு என்னன்னு கேட்கறான். நிகழ்காலம். இப்ப நம்ம நிகழ்காலத்துல இருந்து இது -1 சொல்லியிருந்தேன், இது நிகழ்காலத்துல இருந்து +4 சொல்லியிருந்தேன்னா குட். இப்போ இங்க இருந்து போறதுக்கு எனக்கு இங்க ரேஷியோ கொடுக்கலப்பா. அதனால தான் என்ன பண்ண போறேன், பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு போக போறேன். ஸோ இங்க இருந்து நான் இங்க போனேன்னா எத்தனை வருஷம்னா +5 வருஷம் போகணும். ஏன் அப்படின்னா இங்க இருந்து போனா +4, இங்க இருந்து போனா ஒரு வருஷம் கழிச்சு இருக்கேன்ல. அப்போ ஒரு வருஷத்தை நான் கூட்டி தான் என்ன பண்ணணும், 5 வருஷத்துக்கு போகணும். அப்ப 5 வருஷம் கழிச்சு தான் அந்த ரேஷியோ. இப்ப நான் இந்த ரேஷியோல இருந்தேன்னா 5 வருஷம் கழிச்சு எந்த ரேஷியோல இருப்பேன்? இந்த ரேஷியோல இருப்பேன். அப்ப இப்ப கூட்டுங்க. 6x, இதை நான் 6xன்னு எடுத்துக்கிறேன், இதை 7xன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா சொல்றது? இங்க இருந்து தான் இப்ப நான் இங்க போக போறேன், ஏன்னா இங்க எனக்கு ரேஷியோ இல்லாததுனால. அப்ப 6x + 5 5 வருஷத்தை கூட்டினா ரேஷியோ என்னவா மாறுமா? 7ஆ மாறும். டிவைடட் பை 7x + 5 ரேஷியோ என்னவா மாறுமா? 8. சொல்றது புரியுதா? இங்கே ரேஷியோ இருந்துச்சுன்னா நான் +4ன்னு போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன். ஆனா எனக்கு இறந்த கால ரேஷியோ தான் கொடுத்துருக்கோம். அப்ப இங்க இருந்து நான் இங்க போனேன்னா எத்தனை வயசு கூட்டணும்? 5 வயசு கூட்டணும். இங்க இருந்து 4 வருஷம்னா இங்க ஒரு வருஷத்துல இருந்து கழிச்சுட்டா 5 வருஷம். ஓகே, இப்போ இதை குறுக்கு பெருக்கு பாருங்க. 8 48x + 8 5 40,
ஈக்குவல் டு 7 49 எக்ஸ் பிளஸ் 7 5 35. ஸோ 48 எக்ஸ் 49 எக்ஸ்ல 48 எக்ஸ் போச்சுன்னா 40ல் 35 போச்சுன்னா என்னன்றதை கண்டுபிடிங்க. இது 5, இது எக்ஸ். அப்போ எக்ஸின் மதிப்பு 5. ஓகேவா? எக்ஸின் மதிப்பு 5. அப்போ எடுத்துட்டு போய் சமன்படுத்தினா எனக்கு காமினி வயசு கிடைச்சிடும். நல்லா பாருங்க, எக்ஸின் மதிப்பு 5. அப்போ காமினியுடைய ரேஷியோ 7x. காமினி அவங்க ரேஷியோ என்ன? 7x. அப்போ 7 5 35 கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா 35 விடையில இருக்கா? இருக்கு, ஏவா ஆப்ஷனாவே இருக்கு. ஆனா அது போடாதீங்க. ஏன்னா அவர்களின் தற்போதைய வயதை தான் அவன் கேட்டிருக்கான். தற்போதைய வயதை சொல்லணும்னா நம்ம கண்டுபிடிச்சதுக்கு இறந்த காலம் -1 இயர் கழிச்சு தானே 35 கண்டுபிடிச்சோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு கூட்டினா தானே நிகழ்கால வயசு வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு கூட்டிக்கங்க. 35 + 1 36. இதுவே காமினியின் பிரசன்ட் ஏஜ். இதுவே காமினியின் பிரசன்ட் ஏஜ். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது 8வது கேள்வி போறேன். ஸோ 8வது கேள்வி பார்க்கலாம். ஈஸியான ஒரு கேள்வியாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா போதா, இன்ட்ரெஸ்டாக போகுது இல்லை ஓரளவுக்கு? சரி, பார்த்துடலாம். 8வது கேள்வி, அர்ஷா மற்றும் ரீட்டாவின் வயதுகளானது 40 மற்றும் 60 வருடங்கள். 8வது கேள்வி வந்து அர்ஷான்னு ஒருத்தன் இருக்கான், ரீட்டான்னு ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ இவங்க 2 பேரோட வயசு வந்து இவங்க 40, இவங்க 60. வயசுப்பா, விகிதம் இல்லை, வயசு. எத்தனை வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதமும் 3:5 இருந்தது. முன்ன எத்தனை வருடங்கள் கழித்துன்னு கேட்டிருந்தா அதனால +n போட்டீங்க. இப்போ எத்தனை வருடங்கள்னா -n. முன்புன்னு கொடுத்துருக்கான். முன்னாடி போனோம்னா என்ன பண்ணணும்? மைனஸ் தானே பண்ணணும். ஸோ -n எத்தனை வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயசு வித்தியாசம் என்னவா இருக்கணும்? விகிதம், வயது விகிதம் 3:5 இருந்திருக்கணும். எத்தனை வருடங்களுக்கு முன். அப்போ அவ்வளோதான். நமக்கு இங்கே வயசு தானே கொடுத்துருக்கான். ரேஷியோ கொடுத்தா எக்ஸ் போட போறேன். ரேஷியோ கொடுக்கல, வயசு கொடுத்துருக்கான். அப்போ 40 - n = 3/5. 3/5 அப்படியே போட்டேன். இப்போ 40 - n 40லேருந்து n நம்பர் ஆஃப் இயர்ஸை கழிச்சா அர்ஷாவினுடைய ரேஷியோ 3 போயிடும். 60 வயசுல இருந்து n நம்பர் ஆஃப் இயரை கழிச்சா ரீட்டாவினுடைய ரேஷியோ 5 போயிடும். குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 45 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. 200 - 5n = 360. 180n -180 - 3n. அப்போ 5nல -3n = 200 - 180. 2n = 20. So n = 10. 20 / 2 10. அப்போ 10 வருடங்களுக்கு முன்பு தான் இது நடந்திருக்கும். ஸோ n இன் மதிப்பு 10. முடிஞ்சதா? இந்த கேள்வியும் ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒன்றும் புதுசாலாம் பண்ணல. கேள்வி எப்படி போடணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகேவா? அதுக்கப்புறமா ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவேஷனை டக்கு சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது 9வது கேள்வி. ஓகேவா? ஈஸியான ஒரு கேள்வி, லிசன் பண்ணிக்கோங்க. 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்றத ஃபர்ஸ்ட் படிங்க. சைட்லேயே தான் இருக்கும், படிச்சுட்டே வாங்க. ஏ மற்றும் பி இன் மொத்த வயது 12. ஓகேவா? ஏ வயசும் பி வயசும் கூட்டினா மொத்த வயது 12 இல்லை, நானே இப்போ தப்பா படிச்சிட்டேன். ஏ மற்றும் பி இன் மொத்த வயது பி மற்றும் சி இன் மொத்த வயதை விட 12 அதிகம். கேள்வி இப்படி தாங்க படிக்கணும். தமிழ்ல கொஞ்சம் இதுவா இருக்கு, இங்கிலீஷ்ல பார்த்துக்கணும், கரெக்டா இருக்கு. The total age of A and B is 12 years more than that of the total age of B and C. அப்போ B வயசையும் C வயசையும் கூட்டினா இவனை விட இவன் எவ்வளவு வயசு மிச்சமா இருக்கானா? 12 வருஷம் மிச்சமா இருக்கானா? ஓகேவா? இவங்க 2 பேர் வயசையும் கூட்டி இவங்க 2 பேர் வயசையும் கூட்டினா இவங்க 2 பேருக்கும் உள்ள வயசு வித்தியாசம் என்ன? 12 வருஷம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏ மற்றும் பி இன் மொத்த வயது 12 ஆனது பி மற்றும் சி இன் மொத்த வயதை விட அதிகம். அப்ப இவங்க 2 பேர் வயசையும் இவங்க 2 பேர் வயசையும் கூட்டினா இதை விட இது எவ்வளவு அதிகமா? 12 வருஷம் அதிகம். இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துட்டு கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பாரு. சி ஆனவர் ஏவை விட எத்தனை வருடங்கள் இளையவர்னு கேட்டிருக்கான். சி வந்து ஏவை விட எத்தனை வருஷம் சின்னவன். உடனே யார் வயசுமே தெரியாது, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி மட்டும் நிக்காதீங்க. 2 பேருக்கு 2த்துலயுமே சமமா இருக்கவர் யாருமா? பி. அப்போ பி வயசு இங்க என்ன இருக்கோ அதே தானே அங்கேயும் இருக்கும். இப்போ இவனுக்கு ஒரு 30 வயசுனா இவனுக்கும் 30 வயசு அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இவனுக்கு ஒரு 20 வயசுனா இவனுக்கு நான் என்ன போட்டாகணும்? கண்டிப்பா இவங்க 2 பேருக்கும் உள்ள வயசு வித்தியாசம் எவ்வளவு வந்தாகணும்? 12 வரணும்னா இவனுக்கு நான் கண்டிப்பா 32 போடணும். அப்பதான் இவங்க வயசை கூட்டினா 62 வரும். இவங்க வயசை கூட்டினா என்ன வந்திருக்கும்? 50 வந்திருக்கும். 50க்கும் 62க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 12. ஆமா தானே? அப்ப 2த்துக்குமே பி காமனா இருக்கிறதுனால அதை அடிச்சுக்கோ. அவங்க வயசு சேமா தான் இருக்கும். அப்ப இவங்க 2 பேருக்குள்ள வயசு வித்தியாசம் தான் என்னவே அது? 12 வருஷம். அப்ப ஆன்சர் எத்தனை வருஷம் அவன் சின்னவனா இருப்பானா? அதே 12 வருஷம் தான். கேள்வியிலே என்ன இருக்கு? பதில் ஒளிந்து இருக்கு. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ 10th क्वेश्चन போலாமா? ஓகே, 10th क्वेश्चन.
2 வருடங்களுக்கு முன்பு அம்மாவின் வயதானது மகனின் வயதை போல் 7 மடங்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10th கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேவா? 2 வருடங்களுக்கு முன்பு அம்மாவின் வயதானது மகனின் வயதை போல் 7 மடங்கு. அப்போ அம்மா மகன் இவங்க எக்ஸா இருந்தா இவங்க 7 மடங்கு 7 எக்ஸா இருந்திருக்காங்க 2 வருடங்களுக்கு முன்பு. இது நடந்தது எப்போ? 2 வருடங்களுக்கு முன்பு. 2 வருடங்கள் முன்பு வந்து மகன் எக்ஸா இருந்தா அம்மா என்னவா இருந்தாங்க? 7 எக்ஸா இருந்தாங்க. இப்போ தற்பொழுது இருவரின் வயதுகளின் கூடுதல் 36 வருடங்கள். தற்பொழுது இருவரின் வயதுகளின் கூடுதல் 36 வருடங்களில் இருவரின் வயது என்னன்னு கேட்டிருக்கான். சொல்லிடலாம், ஈஸி தான். தற்போது இருவரின் வயதுகளின் கூடுதல் வந்து 36. இப்போ தற்போது அட் பிரசன்ட் வந்து அம்மா வயசு பிளஸ் மகன் வயசு கூட்டினா என்னமா வரும்? 36 வரணும். ஓகேவா? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ இதுவா இருந்துச்சு. இப்போ அவங்க 2 பேர் வயசு என்ன அப்படின்னு கேட்கறான். ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன் போய் பாருங்களேன். எந்த ஆப்ஷன் கூட்டினா 36 வருது? ஏ ஆப்ஷன் கூட்டினாலும் 36 தான் வருது, பி ஆப்ஷன் கூட்டினாலும் 36 தான் வருது, சி ஆப்ஷன் கூட்டினாலும் 36 தான் வருது, டி ஆப்ஷன் கூட்டினாலும் 36 தான் வருது. சரி, ஓகே, நம்ம இப்போ சால்வே பண்ணிடலாம். இப்போ இருக்கிற வயசு கூட்டினா தானே 36. 2 வருஷத்துக்கு முன்னாடினா அம்மாவுக்கும் 2 வயசு கம்மியா இருக்கும், மகனுக்கும் 2 வயசு கம்மியா இருக்கும். கரெக்டா? 2 வயசு கம்மியா இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ரேஷியோல இருந்தாங்க. அப்ப 2 பேருக்குமே 2 வயசு கம்மியாச்சுன்னா டோட்டலா 36ல 4 வயசு போச்சுன்னா 32. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 32ல இருந்திருப்பாங்க. 2 பேர் வயசு கூட்டினா என்ன வந்திருக்கும்? 32. இப்ப 2 பேர் வயசு கூட்டினா 36. 2 வருஷத்துக்கு முன்னாடினா அம்மாக்கு ஒரு 2 வயசு கழி, மகனுக்கு ஒரு 2 வயசு கழி, டோட்டலா 4 வயசு கழிச்சா 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் வயசு கூட்டினா என்ன வந்திருக்கும்? 32. அப்ப இந்த ரேஷியோவினுடைய கூடுதல் 32. அப்ப 7x plus x equal to 32. 7x plus x னா 8x equal to 32. x equal to 32 by 8 அடிச்சா x இன் மதிப்பு 4. ஓகேவா? x இன் மதிப்பு 4. அப்ப x இன் மதிப்பு 4னா இவன் 4 வயசு இருந்துச்சுன்னா அம்மா என்ன இருந்திருப்பாங்க? 28 இருந்திருப்பாங்க. எப்போ? 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்க வயசு என்ன? 2 கூட்டிக்கோ. இவங்க 30 வயசு, அம்மா 30. இது வந்து பெர்சன்டேஜ். அம்மா 30, புள்ளைக்கு 2 வயசு கூட்டினா 6. அப்ப அம்மா வயசு 30, புள்ள வயசு 6. ஆன்சர் ஏ ஆப்ஷன். முடிந்ததா? 11வது கணக்கு போயிடலாமா? குட். ஈஸி தானே? ஈஸியே தான். இதுல போய் என்ன சார் கஷ்டம்? ஈஸியா தானே இருக்கு கேப்பீங்களே. ஈஸி தான். அடுத்தது 11வது கணக்கு. 11வது கணக்கு பாரு. அசோக் மற்றும் பிரதீப்பின் வயதுகளின் விகிதங்கள். 11வது கணக்கு. அசோக் மற்றும் பிரதீப்பின் வயதுகளின் விகிதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு அசோக்கின் வயது 26. இதை நான் இப்பதான் ஒரு கொஸ்டின் நடத்தினேன். தீபக்னு ஒரு கணக்கு வச்சு நடத்திருப்போம் பாருங்க, அதே கணக்கு தான். 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இவங்க ரேஷியோ 4x 3x 6 வருஷத்துக்கு அப்புறம்னா 4x plus 6 equal to அசோக்கின் வயசு 26. அசோக்கின் வயசு 6 வருஷத்துக்கு கழிச்சு 26னா இதை சால்வ் பண்ணிடுங்க. இந்த 6 இந்த பக்கம் போச்சுன்னா 26 minus 6 equal to 20. அதுதான் 4x. அப்ப x கண்டுபிடிக்கணும்னா 20/4 அடிச்சா x இன் மதிப்பு 5. இதை எடுத்துட்டு போயிட்டு பிரதீப் வயசுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3x x equal to 5 3x 3 5 15 முடிஞ்சிச்சு. அப்ப பிரதீப்பின் வயது என்ன? 15. 11வது கணக்கு சிம்பிள். இப்போ நடத்தின அதே மாடல் கணக்கு தான், வித்தியாசமா கேட்டிருந்தோம். அதே பேர் தான் மாத்திரணும், வித்தியாசம்லாம் இல்லை. அடுத்து 12வது கணக்கு. The present ages of the 3 persons are in the proportion of 4:7:9. இது வந்து கேள்வியே கொஞ்சம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது 3 நபர்களின் தற்போதைய வயதுகளின் விகிதங்கள். 3 நபர்கள், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இந்த 3 நபர்களின் தற்போதைய வயதுகளின் விகிதங்கள் வந்து 4:7:9. 8 years ago the sum of their age is 56. அதாவது 8 வருடம் முன்பு இந்த 3 பேர் வயசையும் கூட்டினா என்ன வந்திருக்கா? 56. 8 வருடத்துக்கு முன்னாடி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர் வயசையும் கூட்டினா என்ன? 56. அப்படின்னா இவர்களின் தற்போதைய வயது என்ன? தற்போதைய வயதுகள் என்ன? இதுதான் நம்மள கேட்டிருக்காங்க. சொல்லிடலாமா? ஈஸி தானே, கேட்டதுதான். இப்போ ரேஷியோ இது வந்து பிரசன்ட் ஏஜுக்கான ரேஷியோமா. பிரசன்ட் ஏஜுக்கான ரேஷியோ 4:7:9. 8 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர் வயசையும் கூட்டினா 56. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி 56 இருந்திருக்கும்னா இப்போ அவங்களுடைய வயசு என்னவா இருந்திருக்கும்ன்றதை கண்டுபிடிக்கலாமா? 3 என்னமா? 3 24. அந்த 24 கூட்டிக்கோங்க.
கூட்டினா 10 8 அவ்வளோதான். ஏன் சார் 24 கூட்டினீங்க, ஏன் 3ஆல பெருக்குனீங்க என்னென்னவோ கேட்பீங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேருடைய வயசு இதுவா இருந்திருக்கு. அப்போ 3 பேருக்குமே இப்ப கணக்குப்படி 8 வயசு கூடி இருக்குமா? ஏன்னா இப்ப இருக்கிற விகிதம் தான் நமக்கு கொடுத்துருக்கான், பிரசன்ட் ஏஜுக்கான விகிதம் தான் கொடுத்துருக்கான். அப்ப இந்த ஏஜுக்கான கூட்டல் என்ன தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும், அவங்களுடைய தற்போதைய வயதுகளே கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் என்ன பண்ண, 3 பேர் வயசையும் 8ஆல பெருக்கினேன். 8 வருஷத்துக்கு கழிச்சு என்ன வந்திருக்கோன்னு. சோ 3 8 24 வயசு. அப்ப முன்ன 56 இருந்தவங்களுக்கு இப்ப எல்லாருக்கும் சேர்த்து எத்தனை வயசு கூடி இருக்கும்? 24 வயசு கூடி இருக்கும். அதனாலதான் கூட்டி 80ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இந்த சமன்பாடுகளை சால்வ் பண்ணா 80ல ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்ப 4x + 7x + 9x இந்த வயதுகளின் விகிதங்களை xன்னு எடுத்துக்கிறேன். xன்னு எடுத்து எல்லாத்தையும் கூட்டினா என்ன 80. டைரக்டா எடுத்துட்டு போய் 56ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாதீங்க, ஏன்னா அது 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கூடுதல், இப்ப இருக்கக்கூடிய கூடுதல் 80. சோ இதை அடிங்க. 9 ஒரு 7 16 16 ஒரு 4 20. 20x = 80. therefore x = 80/20 அடிச்சா என்ன வரும்? 4. x இன் மதிப்பு 4. அவர்களின் தற்போதைய வயது கேட்டிருக்கா. அப்ப 4 × 4 16. ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் 16 வயசு, இங்கே போட்டுறேன் 16. அடுத்தது 4 × 7 28 வயசு இவனுக்கு. 4 × 9 36. எல்லாத்தையும் கூட்டிங்க 80 வந்துடும். 8 8 கழிச்சு கூட்டினா 56 வரும். ஓகேவா? சிம்பிள். முடிஞ்சது 12வது கேள்வி. 13வது கேள்வி போலாமா? ஸோ 13வது கேள்வி படிச்சுக்கோங்க, ஈஸி தான். த ரேஷியோ ஜாக் மற்றும் ஜில்லின், ஜாக் அண்ட் ஜில், ஜாக் அண்ட் ஜில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக் மற்றும் ஜில்லின் வயதுகளின் விகிதங்கள் 4:3. அப்ப 13வது கணக்கு பாருங்க. ஜாக்னு ஒருத்தர் இருக்காரு, ஜில்லுன்னு ஒருத்தர் இருக்காரு. இவர்களின் வயதுகளின் விகிதம் வந்து 4:3. அவர்கள் வயதுகளின் பெருக்கற்பலன். சோ இப்ப பெர்சன்டேஜ்னு கொடுத்தா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். பெருக்கற்பலன் ப்ராடக்ட், பெருக்கற்பலன் இருவரின் வயதுகளின் பெருக்கற்பலன் என்னன்னு கொடுத்துருக்கானா 432ன்னு கொடுத்துருக்கான். எனில் 18 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் வயதுகளின் விகிதம் என்ன? 18 வருஷத்துக்கு அப்புறமா 18 இயர் ஆஃப்டர் ஜாக்குக்கும் ஜில்லுக்கும் உள்ள ரேஷியோ என்ன? இதுதான் அவங்க நம்மள கேட்டிருக்காரு. ஓகேவா? சோ இப்ப ரேஷியோ பிரசன்ட் இது தெரியும். இதனுடைய வயதுகளின் பெருக்கற்பலன் தான் என்ன? 432. அப்போ 4x கூட்டல்னா நான் கூட்டுவேன், கூடுதல்னு சொன்னா இங்க கூடுதல்னு கொடுக்கல, என்னன்னு கொடுத்துருக்கான்? பெருக்கற்பலன் கொடுத்துருக்கான். அப்போ 4x × 3x = 432. 4x 4 3s 12x square = 432. இந்த 12 இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன், பெருக்கல் இருக்குது இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும். x square = 432 / 12. 12 அடிச்சா 36. 36ல 3 டைம்ஸ் இருக்கும். அடுத்தது ரிமைனிங் எவ்வளவு இருந்திருக்கும்னா 7. 72ல வந்து பாத்தீங்கன்னா 6 டைம் இருந்திருக்கும். அப்போ x square = 36. ஸோ x = என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஏன்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6. அப்போ x இன் மதிப்பு 6. x இன் மதிப்பு 6. அப்போ 4x இப்போ பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சலாம், ஏன்னா இதுதான் தற்போதைய வயது. பெர்சன்டேஜ் x இன் மதிப்பு எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இவனுக்கு 24 வயசு இருந்திருக்கும். இந்த அப்பாக்கு எவ்வளவு, ஜில்லுக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? 18 வயசு இருந்திருக்கும். ஜில்லுக்கு 18. ஏன்னா 3 6 18, 4 6 24. 18 வருஷம் கழிச்சு தான் 18 இயர்ஸ் ஆஃப்டர் தான் அவங்க விகிதம் கேட்டிருக்கான். அப்ப ரெண்டுத்தோடையும் 18 கூட்டிக்கோ. இவங்களோட 18 கூட்டினா ஜில்லுக்கு 36 வயசு இருந்திருக்கும். 24ஓட 18 கூட்டினா 8 4 12 4 42 வயசு இருந்திருக்கும். அப்ப இவருக்கு 42, அவருக்கு 32 வயசு. இதுக்கு விகிதம் கண்டுபிடிக்கலாமா? எந்த டேபிள்ல வேணா கேன்சல் பண்ணலாம். நான் உங்களுக்கு சிம்பிளா 2 டேபிள்ல கூட கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 21 முறை, இது வந்து 18 முறை. இது ரெண்டுமே 3 டேபிள்ஸ்ல வரும். 3 டேபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது 6 டைம்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா 7 டைம்ஸ். ஸோ 7:6. இதுதான் வந்து 18 வருஷம் கழிச்சு அவர்களுக்கு உண்டான விகிதமா இருந்திருக்கும். ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. 7:6 இருக்கு. முடிந்தது. ஓகேவா? 13வது கொஸ்டின் ஓவர். அடுத்தது 14. ஈஸி, முடிச்சிடலாம். 20 கொஸ்டின் பார்க்கலாம். 4 கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுக்குறேன், டக்குன்னு முடிச்சிடுங்க. ஸோ 14வது கணக்கு ஈஸி தான். என்ன கொடுத்துருக்கான்னா the present ages of ரீனா and உஷா. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி, நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கான். ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் 26. ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் 24 36. இது வயசு வித்தியாசம், விகிதம் கிடையாது, வயது. 8 வருடங்களுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்கான். அதாவது 8 வருடம் முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்ன? விகிதம் கேட்டிருக்கான். இப்ப வயசை கொடுத்துட்டானா 8 வருஷம் முன்புனா என்ன பண்ணணும்? நம்ம கழிக்கணும்.
இதுல 8 8 கழிச்சுக்கோங்கம்மா. 24ல 8 போச்சுன்னா என்ன வரும்? 24ல 8 போச்சுன்னா 16. 36ல 8 போச்சுன்னா என்ன வரும்? 36ல ஒரு 8 கழிச்சுங்க. 8 கழிச்சா 28. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி உஷாக்கு 28 வயசும் ரீனாக்கு 16 வயசும் இருந்திருக்கும். இந்த 16க்கும் 28க்கும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? விகிதம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை அடிச்சோம்னா 4வது வாய்ப்பாட்டில் அடியும். இது 4வது வாய்ப்பாட்டில் 4 முறை, இது 7 முறை. உடனே ஓகே சார் நான் கண்டுபிடிச்சேன், குட், 4:7 ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க சார். எடுத்த உடனே பி ஆப்ஷன் அப்படின்னு மார்க் பண்ணிடாதீங்க. கொடுத்துருக்கிற ரேஷியோ ரீனாவும் உஷாவும். அவன் விகிதம் கேட்கும் போது அப்படியே என்ன பண்ணிட்டான்? உஷா ரீனான்னு மாத்திட்டான் பேரு. உஷா இங்க வந்துச்சு, ரீனா பின்னாடி போயிடுச்சு. அப்போ ரேஷியோவையும் நீ தலைகீழா திருப்பணும். அப்போ 7:4 தான் ஆன்சர். ஓகேவா? ரேஷியோ உஷாக்கான ரேஷியோ 7, ரீனாக்கான ரேஷியோ 4. அதனால 14th கொஸ்டின் பண்ணும்போது உஷாரா இருங்க. ஏன்னா இந்த கேள்வி இப்படி பண்ணி தான் நிறைய பேரை குழப்பி வெளியே தள்ளியிருக்கானே எக்ஸாம்ல. அதனால ஒழுங்கா பார்த்து உஷாரா சுதாகரிச்சுக்கோங்க. சுதாரிச்சிட்டிங்கன்னா எப்பயுமே ஈஸியா போட்டு வெளியே வந்துடலாம். ஸோ 15வது கேள்வி. 15வது கேள்வியும் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி, எழுதி வச்சுக்கோங்க. 8 குழந்தைகளின் சராசரி வயது 12 வருடங்கள். அதாவது 8 children, 8 குழந்தைகள் சராசரி வயது என்னன்னு கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா சராசரி வயது 12. இந்த மாதிரி கொடுத்தாலே என்ன பண்ண சொன்னேன்? 2 நம்பரையும் பெருக்கி சொன்னேன். அப்ப 12 8 என்னவோ அதை பெருக்கிக்கோங்க, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 12 8 என்ன அப்படின்றத நீங்க ஈஸியா பெருக்கிட்டீங்கன்னா தான் ஆன்சர். ஸோ 12 8 என்ன? 96. அப்ப 96 தான் 8 குழந்தையுடைய மொத்த வயசு. அப்ப 8 குழந்தையுடைய வயசையும் கூட்டினா 96 வயசு வரணும். இங்க நமக்கு ஒரு கேள்வி கொடுத்துருக்கான். அதுல 7 குழந்தையோட வயசு கொடுத்துருக்கான். 7 குழந்தையோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 12, 8, 14, 11, 9, 13, 15. 7 குழந்தையோட வயசு கொடுத்து 8வது குழந்தையோட வயசு கேட்கறான். இப்ப நான் சராசரி வயசுன்னும் போது 12 8 96 கண்டுபிடிச்சேன். அப்ப மொத்த குழந்தையோட வயசு 96னா இந்த 7 குழந்தையோட வயசையும் கூட்டி இந்த 96ல கழிச்சா 8வது குழந்தையோட வயசு கிடைச்சிடும்ல. சோ இதெல்லாம் கூட்டுங்க. 8 2 10, 10, இது ஒரு 10, 20, 20, 27, 27 ஒரு 5, 30, 27 ஒரு 5, 32. 1 2 3 4 5 6 7 8. அப்ப 82 கழிமா. 96ல 82 போச்சுன்னா மைனஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் 7 குழந்தையோட வயசு. இதை கூட்டிட்டேன், 96ல கழிச்சா 8வது குழந்தையோட வயசு கிடைச்சிடும். ஸோ 4 1. அப்ப 8வது குழந்தையின் வயது 8வது குழந்தை வயது 14. முடிந்தது. ஆன்சர் ஓவர். 15வது கேள்வி இப்படிதான் பண்ணணும். சிம்பிளா. அடுத்தது 16வது கேள்வி போட்டுடலாமா? 16. 16வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் அப்பா மற்றும் அம்மாவின் சராசரி வயது 35 வருடங்கள். அதாவது அப்பா மற்றும் அம்மாவின் சராசரி வயது வந்து 35. எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு சராசரி வயசு 35. அப்ப 35 × 2 70. அப்ப அப்பா வயசையும் அம்மா வயசையும் கூட்டினா எனக்கு என்ன வரணும்? 70 வரணும். சோ அப்பா மற்றும் சராசரி வயசு 70ன்னு கொடுத்துருக்கான். சாரி 35ன்னு கொடுத்துருக்கான். சோ 2 பேரையும் சராசரி வயது எப்படிமா கண்டுபிடிச்சிங்கன்னா இவங்க 2 பேர் வயசையும் கூட்டி 2ஆல வகுத்திருந்தா தான் 35 வந்திருக்கும். அப்ப இந்த 2 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா 35 × 2 70ன்னு வந்திருக்கும். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா மற்றும் மகனின் சராசரி வயது. அப்ப அப்பா அம்மா மற்றும் மகன் இப்ப எத்தனை பேரு? 3 பேர். அப்ப இவங்க வயசெல்லாம் கூட்டி 3ஆல வகுத்திருந்தாதான் என்ன கிடைச்சிருக்குமா? 27 கிடைச்சிருக்குமா? ஓகேவா? இந்த 3 இந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா 27 × 3 7 3 21 2 5 2 6 7. சாரி 27 × 3 81. சாரி 81மா. 27 × 3 வந்து என்ன? 81. அப்ப 81ன்னு வந்திருக்கும். ஓகே, இது வந்து அப்பா அம்மா மகன் 3 பேரோட வயசு. இது வந்து வெறும் இது அப்பா பிளஸ் அம்மாவினுடைய வயசு. இது அப்பா அம்மா மற்றும் மகனோட வயசு. இப்ப நம்ம என்ன கேக்குறாங்கன்னா மகனின் வயது என்ன அதான் கேக்குறாங்க. இது அப்பா அம்மா வயசு சேர்த்துதா? இது அப்பா அம்மா புள்ள வயசு சேர்த்துதா? அப்ப 81ல 70 கழிங்க, புள்ள வயசு கிடைச்சிடும் 1. அப்ப பையன் வயசு வந்து 11 வயது தான் மகன். 11 வயது மகன் உள்ளார். ஏன்னா அப்பா அம்மா வயசு 70. அந்த 70 எடுத்துட்டு வந்து இதுல கழிச்சிடுறேன். அப்பா அம்மா வயசு போயிடும், மகன் வயசு நமக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். ஈஸியா 16வது கணக்கு ஓவர். அடுத்தது 17வது கணக்கு பார்த்துலாமா? 17வது கணக்கு. சச்சின் மற்றும் சௌரபின் தற்போதைய வயதுகளின் சராசரி 35. இதே சராசரி தான் கொடுத்துருக்கான்.
சச்சின் ஒருத்தன் இருக்கான் பிளஸ் சுராபவ் சௌரப்ன்ற இவங்க ரெண்டு பேருடைய வயதுகளின் சராசரி என்ன 36. அப்ப இது ரெண்டு பேர் வயசு கூட்டி 2ஆல வகுத்து இருந்தாதான் 36. அப்ப 36 × 2 போட்டா 72 முடிஞ்சது. அப்ப ரெண்டு பேர் வயசையும் கூட்டினா 72 வருமா? ரெண்டு பேர் வயசையும் கூட்டினா. இப்ப கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்னா சுராவை விட 8 வருடங்கள் சச்சின் பெரியவர். அப்ப சச்சின்றவன் சுராவை விட எத்தனை வயசு பெரியவன்? 8 வருஷம் பெரியவன். அப்படின்னா சுராவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்கான். இவனுடைய தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. சோ இவன் வயசே நமக்கு தெரியாது. அப்ப சௌரவ் வயசை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? சுராவ் அவர் வயசை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப சச்சின் எப்படி இருப்பாரு? எக்ஸ் பிளஸ் 8 8 வருஷம் பெரியவனா இருப்பாரா? சௌரவ் வயசு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இவரை விட இவர் எத்தனை வயசு பெரியவர்? 8 வயசு பெரியவர். அப்ப சச்சின் வந்து 8 வயசு பெரியவரா இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் 8ன்னு எடுத்துக்கிறேன். சோ இவங்க ரெண்டு பேருடைய வயதுகளின் கூடுதல் தான் என்ன? 72. அப்ப எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 72. இப்ப சச்சின் சொல்றது புரியுதாமா? சச்சினும் சௌரவ் சுராபவ் இவங்க ரெண்டு பேர் வயசுன்னு கூடுதல் தான் என்ன? 72. அதுக்காக தான் முதல்ல சராசரி கொடுத்து நான் கண்டுபிடிச்சேன். ரெண்டு பேரின் சராசரி 36னா 2ஆல வகுத்துருக்கணும். அப்ப 2 எடுத்துட்டு போய் அங்க போட்டா 36 × 2 72. அப்ப ரெண்டு பேர் வயசு கூட்டினா 72. அதான் இவன் வயசை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இவங்க வயசு தான் கேட்கறாங்க. அவங்க வயசு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு சச்சின் வந்து எப்படி இருப்பாரு? இவரை விட ஒரு 8 வயசு பெரியவரா இருந்ததுனால எக்ஸ் பிளஸ் 8ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 72. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. 2x பிளஸ் 8 ஈக்குவல் டு 72. 8 இந்த பக்கம் போச்சுன்னா 72 மைனஸ் 8 2x. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுட்டு இருக்கேன். நீங்களும் அது மாதிரி போடுங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே புரியணுமே அப்படின்றதுனால போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? 72ல 8 போச்சுன்னா 64. அப்போ x ஈக்குவல் டு என்னன்னு பாத்தீங்கன்னா 32. ஓகேவா? அப்ப இவர் 32 வயசு. யாரு? சௌரப்ன்றவர் 32 வயசு. இவர் 40 வயசு 8 வயசு பெரியவர்ன்றதுனால ரெண்டுத்தையும் கூட்டினா 72 வந்துடும். குட், முடிந்ததா? சோ அடுத்தது பார்க்கலாமா? 18வது கணக்க சீக்கிரமா முடிச்சிடலாம். இன்னும் 3 கணக்கு தான் இருக்கு. முடிச்சுட்டு பார்த்துடலாம். 18 ரொம்ப முக்கியமான கணக்கா இருக்குமோ? இருக்கு, பார்க்கலாம். 18வது கணக்கு அப்பா மற்றும் மகனின் சராசரி வயது 27. அதே தான் கொடுத்துருக்கான். சராசரியை தான் மறுபடியும் கொடுத்துருக்கான். அப்பா மற்றும் மகனின் சராசரி வயசு 27னா ரெண்டு பேருக்கும் கூட்டி. ஸோ 27 × 2 என்னமா? 54. அடுத்தது the ratio of their ages is 8:1. அதாவது இவர்களுடைய வயதுகளின் விகிதங்கள் அப்பா வயசுக்கும் மகன் வயசுக்கும் உள்ள விகிதங்கள் வந்து 8:1. what will be the son's age after 6 years? அதாவது வந்து இவர்கள் வயதுகளின் விகிதம் கொடுத்துட்டா மகனின் வயது 6 வருடம் கழித்து என்னன்னு கேட்கிறான். இதுதான் தற்போதைய வயதுகளின் விகிதங்கள். தற்போதைய வயதுகளின் விகிதம் இதுதான். மகன் வயச 6 வருடம் கழித்து என்ன? இதுதான் நம்ம அவங்க கேட்டிருக்க கேள்வி. ஓகேவா? சரி, இப்போ இவங்க ரெண்டு பேருடைய வயசு கூடுதல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 54 கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப தற்போதைய வயதுகளின் விகிதம் வந்து 8:1 பிரிஞ்சிருக்கு. அப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப 8x பிளஸ் எக்ஸ் 1x எக்ஸ்னே போடலாம். ஈக்குவல் டு தான் என்ன? 54. ஏன்னா ரெண்டு பேரோட வயசு கூடுதல் 54. இதை சால்வ் பண்ணா 9x ஈக்குவல் டு 54. சால்வ் பண்ணா எக்ஸின் மதிப்பு 54 9ஆல் அடிச்சா 6. அப்ப x ஈக்குவல் டு 6. அப்ப பையன் 6 வயசுனா மகனுடைய வயசு 6னா அப்பா வயசு என்னவா இருந்திருக்கும்? 48 இருந்திருக்கும். ஓகேவா? 6 8 48. அப்ப அப்பா வயசு 48, பையன் வயசு 6. நம்மள கேட்டிருக்கிறது பையன் வயசு தான் 6 வருஷம் கழிச்சு என்னன்னு கேட்டிருக்கான். இப்ப 6 வயசுனா 6 வருஷம் கழிச்சு பையன் என்னவா இருந்திருப்பான்? 12 வயது. அப்ப ஆன்சர் 12. ஆன்சர் எங்க இருக்குன்றத பார்த்து ஒழுங்கா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? 19வது கேள்வி ஈஸி தான், முடிச்சிடலாம். இன்னும் 2 கேள்வி தான், முடிச்சுட்டு நீங்க வாங்க ஹோம்வொர்க் பண்ணுங்க. அடுத்தது 19வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மீனா மற்றும் சீமாவின் வயது வித்தியாசம் 3 வருடங்கள். அதாவது மீனா மற்றும் சீமா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வயசு வித்தியாசம் என்ன? 3 வருடம். அதாவது சீமா வயசுல இருந்து மீனா வயசு நான் கழிச்சா வித்தியாசம்னா என்னமா? கழிச்சா வர்றது 3. ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வயசு வித்தியாசம் தான் 3. அவர்களின் வயது விகிதங்கள் 7:8. அப்ப மீனா 7 பங்கு இருந்தா சீமா 8 பங்கு இருப்பா. ஓகேவா? அப்ப அதுதான் வயசு வித்தியாசம். இப்போ இது 7x இது 8xனா 8x மைனஸ் 7x ஈக்குவல் டு என்ன? 3. இதை சால்வ் பண்ணா x இன் மதிப்பு 3. அப்ப x இன் மதிப்பு 3. இவர்கள் இருவருக்கும் உள்ள வயசு வித்தியாசம் தான் 3. சோ இவங்க ரெண்டு பேர்ல இதுதான பெரிய ரேஷியோ. அதனால இதுல இருந்து இதுல கழிச்சுக்கிறேன். 8x மைனஸ் 7x என்னது? 3. x இன் மதிப்பு 3. நம்மள அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களின் வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ x இன் மதிப்பு 3 ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? சோ சீமா வயசு 8x னா 8 3s 24.
மீனா வயசு 7x னா 7 3s 21. ஏன்னா x இன் மதிப்பு எப்பவுமே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 21 24 கூட்டினா 45 வருடங்கள். சோ ஆப்ஷன்ல இருக்கா 45 இருக்கு. சோ ஆப்ஷன் 45 வருஷம் ரெண்டு பேரையும் கூட்டினா. இண்டிவிஜுவலா யார் வயசாவது கேட்டாங்கன்னா x ஓட மதிப்பு சமன்படுத்தி சொல்லிடுங்க. ஓகேவா? சோ 19வது கேள்வி ஓவர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन 20வது கேள்வி ஈஸியா முடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். 20வது கேள்வி எழுதுங்க. The present age of two persons are 36 years. இது முன்ன பார்த்த அதே கேள்விதாங்க. இருவரின் தற்போதைய வயதுகள், அதாவது இருவரின் தற்போதைய வயதுகள்னா நம்ம ஒருத்தர் A ன்னு எடுத்துக்கலாம், ஒருத்தர் B ன்னு எடுத்துக்கலாம். ஒருத்தர் 36 வயசா, இன்னொருத்தர் 50 வயசா. நான் வயசு தான் கொடுத்துருக்கான், இங்க வந்து விகிதம் கொடுக்கல, வயசு கொடுத்துருக்கான். ஒருத்தர் 36 வயசு, ஒருத்தர் 50 வயசு. n வருடங்களுக்கு பிறகு, பிறகுன்னு கொடுத்துருக்கான். அப்ப n வருடங்களுக்கு பிறகுனா என்ன பண்ணணும்? பிளஸ் n. பிறகு அவர்களின் வயது விகிதம் 3:4. A/B னுடைய வயது விகிதம் என்னவா மாறுமா? 3:4 மாறுமா? அப்படின்னா n இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, கண்டுபிடிச்சிடலாமா? வயசா கொடுத்துருக்கான். சோ வயசா கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? 36 x போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா விகிதம் இல்லை. 36 plus n divided by 50 plus n. ரேஷியோ என்னவா மாறுதான்? 3/4. அப்ப 36 into 4 36 4ஆல பெருக்குனா 24 3 4 12 14 144 plus 4n. ஓகேவா? 50 150 plus 3n. அப்போ n எல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துக்குங்க. 4n minus 3n equal to 150 minus 144. இத கழிச்சா 6 வந்திருக்கும். அப்ப n இன் மதிப்பு 6. அப்ப n எத்தனை வருடங்கள்? 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ரேஷியோ இப்படி மாறி இருக்கும். அப்ப ஆன்சர் 6. அப்ப 20வது கேள்வி ஓவரா முடிஞ்சதா? ஓகே, வயது கணக்குகள் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியா தான் நடத்துறேன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சோ 4 கேள்வி இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். பாருங்க, இப்போ டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். என் வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம். சோ அந்த டிஸ்ப்ளே இருக்கக்கூடிய அந்த 4 கேள்விகள் என்ன பண்ணுங்க, நீங்க ஒர்க் அவுட்டா எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. எவ்வளவு அளவுக்கு நீங்க அதை வந்து முழு முயற்சியோட சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். குட். சோ அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு வயது கணக்குகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேலும் இது போல பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்தடுத்து புதிய வீடியோக்களுடன் உங்களை காண வருகிறோம். Thank you.